ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசு தாங்க, நான் லூசு. ஏங்க 1ல இருந்து 100க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 2. இன்னையில இருந்து 2 நாளைக்கு ஏன்டா நீங்க பேசவே கூடாது. நீ கேள்வி எனக்கு புரியல. இன்னொரு சரி கெஞ்சி கேக்குறீங்க, திருப்பியும் கேக்குறேன். 1ல இருந்து 100க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 99. ஆமா, உன் எக்ஸ் லவர் ஞாபகமா என்ன வச்சிருக்கிற? அவளையே தான் வச்சுக்கிறேன். இது அவெல்லாம் ஒரு ஆளா வச்சுட்டு இருப்பாங்களா? நம்ம சொந்தக்காரங்க நம்ம கிட்ட யாராவது கேள்வி கேட்கும் போது அவங்க பல்ல உடைக்கலாம்னு தோணும். ஆனா அவங்க பல்ல காட்டிட்டு வந்துடுறோம் பத்தியா, அது பேர் தான் மெச்சூரிட்டி. கொள்ளன் என் குலவிளக்கு, நீ எப்போதடா வந்தாய்? நான் இங்கே வந்தேன். என்னை ஆயுத ஊழலுக்காக அலேக்காக அப்படியே தூக்கி வந்து கட்டி வைத்து வாயிலேயே மிதிக்கிறார்கள் மன்னா. உன்னை சொல்லுங்க, 90s கிட்ஸ் எப்படி நீங்க மட்டும் இவ்வளவு ஒழுக்கமா வளர்ந்துருக்கீங்க? விளக்கமாரடி, பெரம்படி, செருப்படி, பெல்ட் அடி, தோசை கரண்டி அடி வாங்கிப்பாரு தெரியும். ஏய், என்ன குழம்பு வச்சிருக்க? நல்லாவே இல்ல. நேத்திக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சேன்ல, அது நல்லா இருந்ததா? சூப்பரா இருந்தது. நேத்திக்கு நைட்டு பூரி செஞ்சனே, அது நல்லா இருந்ததா? அருமையா இருந்தது. அதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லல. இது மட்டும் நல்லா இல்ல, நானும் வாயை திறந்துட்டு வந்துருவிய. சாப்பிடு. கடவுளே, ரொம்ப கடமை இருக்கு. 1 கோடி பணம் கொடுப்பா, மேல வந்ததும் கண்டிப்பா கொடுத்துடுற. ஏய், என்னடி கிளம்ப நேரத்துல மழை வேற வந்துட்டு இருக்கு. சரி போய் இந்த கொடையை எடுத்துட்டு வா. எந்த கொடைய? எந்த கொடையா? போன வாரம் வாங்கி கொடுத்தனே, மறந்துட்டியா? அது உடைஞ்சிருச்சு. உடைஞ்சிருச்சா? எப்படி? ஏன் முந்தா நேத்து எதுல அடி வாங்கின நீ மறந்துட்டியா? மம்மி ஒரு ஜோக் சொல்லவா? சொல்லுடா. ஒருத்தன் டாக்டர் கொடுத்த மாத்திரையை எடுத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கு போனானா. ஏன் தெரியலடா, நீ ஏன் சொல்ல? ஏன்னா அந்த டாக்டர் மாத்திரையை வச்சு ஆவி பிடிக்க சொன்னாரா. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆம்பளை கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இவ கூட எல்லாம் வாழ முடியாது, எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படின்னு தோணினாலும் அவன் கூட வாழ்ந்து காட்டான் பாரு, அவன் தான் ஆம்பளை. ஹலோ, சொல்லுமா. உன் நம்பர் ரீசார்ஜ் பண்ணிருக்கேன், வந்துருச்சான் சார்? லூசி, எனக்கு எதுக்கு ரீசார்ஜ் பண்ண? என் இடத்த ஆல்ரெடி ரீசார்ஜ் இருக்க. தெரியுதுல்ல, அப்ப போன் பண்றதுக்கு என்னடா வெண்ண? எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? நீ எங்கப்பா போறா? நான் எங்க வேணா போவேன். நீ இருக்கு எனக்கு எங்க வீட்டுல எனக்கு கூட நீ இருக்க. நீ போய் தனியா ஆட்டு என்ன காட்டுவா? இல்லப்பா, கொண்டு போய் ஒரு ரைட்டு தான் கேட்டான். நீ கொண்டு வந்து ஏமா ஒரு என்கிட்ட கேப்பியா? அது என் மாமியார் மாமனார் போட்டோ. ஏமா அவ்வளவு அன்பா அவங்க மேல? அது தீய சக்தி, அதெல்லாம் நீங்க தொடாதீங்க. செட்டாம் புருஷன் இல்ல, செட்டா பிரிச்சிடலாமா எப்படின்னு பாத்துட்டு இருக்கேன். எல்லாத்தையும் பிரிச்சுக்கோங்க, உங்க விருப்பம் தான் அது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னம்மா ஏதோ சர்டிபிகேட் மாதிரி இருக்கு இதெல்லாம்? ஆனா இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் படிச்சு முடிச்சுட்டாரு, நான் அப்புறம் தான் கொடுத்தாங்க. இது சும்மா தான் இருக்கு, நீங்க போட்டுருங்க. இந்தாங்க. இது வீட்டுக்காரு. தாடி எல்லாம் கசகசன்னு இருக்கு. என்ன பண்ற? பழைய பொருள் எல்லாம் போடுறேன்ப்பா. இதெல்லாம் போடுறியா? என் காலேஜ் சர்டிபிகேட்ஸ் இதெல்லாம். ஏய் குடு, ஏற்கனவே அந்த ஆள் கம்மியா சொல்ற, அப்புறம் வெயிட் கம்மியாயிடும். போ நீ. ஐயோ சனியே. வாழ்ந்தா இட்லி போல வாழணும், குழிக்குள்ளேயே தள்ளினாலும் கும்முன்னு வெளியே வரணும். மம்மி, எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க நீங்க? அமைதியா இருடா லூனா. உனக்கு பாத்துருக்கிற பொண்ணுதான் இப்போ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்காங்க. அவங்க சிரிச்சா உடனே கல்யாணம் தான், சரியா? உள்ளம் தன்னை கொள்ளை கொண்ட கள்வன் இங்கு நானே இஞ்சி ஈடு பழகி. ஏங்க நேற்று கணக்கு சொன்னீங்கல்ல, கடைக்கு போயிட்டு வந்தது, அதுல 30 ரூபாய் கம்மியா இருக்கு. எங்க அது? எனக்கு வந்து அந்த 30 ரூபாய் எடுத்து கொடுத்துருங்க சொல்லிட்டேன். சேமியா 1/4 கிலோ முந்திரி பருப்பு கொடுமா. இந்தாங்க.
யாரமா ஏமாத்த பாக்குற? என்னங்க ஆச்சு? முந்திரி பருப்புனா வெள்ளை கலர் தானே இருக்கணும். வெள்ளை கலர்ல இருந்தா அது வெளிநாட்டு பருப்புங்க. நம்ம ஊர் பருப்பு இந்த கலர்ல தான் இருக்கும். அப்படியா? உங்களுக்கு பிராய்லர் பிடிக்குமா நாட்டுக்கோழி பிடிக்குமா? நாட்டுக்கோழி தான் டேஸ்டா இருக்கும். அப்படிதாங்க இதுவும். ஆமாமா. 2 டீ கேட்டு அலோவ் பண்ண. ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. நானும் 2 பேரும் தாப்பா நினைச்சேன். ஆனா இங்க நிக்கிறேன் பூரா எங்க ஊருக்காரன்னு தெரியாம போச்சுப்பா. தயவு பண்ணி கணக்கணக்கில் கை வச்சிடாப்பா. சேச்சே கணக்கெல்லாம் கை வைக்க மாட்டேன். தேங்க்ஸ்ப்பா. ஜென்மத்துக்கு உனக்கு சம்பளம். என்னடா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? வீட்டுல ஒய்ஃப் சண்டை போட்டே இருக்காம இருக்கா. அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன். நான் என்னடா ஹெல்ப் பண்றது? இல்ல ஒரே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த அவசரப்படுறவன் நீ 2 கல்யாணம் பண்ணிட்டு எப்படி ஜாலியா இருக்க? அதுவா ஒரு கல்யாணம் பண்ணா நம்ம கிட்ட சண்டை போடுவாங்க, 2 கல்யாணம் பண்ணா அவங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. நம்ம எஸ்கேப்ப உன்னோட படிப்பை மட்டும் யாராலும் புடுங்க முடியாது ப்ரோ. என் படிப்பை வச்சு என்னாலேயே ஒன்னும் புடுங்க முடியல ப்ரோ. டேய் மடையா. டேயா இந்த 500 ரூபாய் சம்பளத்துக்கு டே 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில கூப்பிடுவீங்களா? சிவமாட மாதிரி வளர்ந்துருக்க. இன்னும் பென்சில மீசி வரைஞ்சிட்டு இருக்கே. வெக்கமா இல்ல? வளர மாட்டேங்குது இல்ல. வளர்ந்தா நாங்க வரையறோம். வரைஞ்சதுக்கே புளிதில விட்டு பறந்துக்கிட்டு இருக்காங்க. போக்கத்தை ஏங்க உங்க போன் தொலைஞ்சிருச்சாமே? ஆமாம்ல தொலைஞ்சு போச்சு. அப்போ உங்க சார்ஜர் எனக்கு கொடுக்குறீங்களா? சரி சரி போன் காணாம போயிடுச்சுல, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல? கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம்ல. வெளிய வந்து பாக்குறேன் என் பைக்கை காணோம். சரிங்க நடந்தது நடந்து போச்சு. கோயிலுக்கு போய் சாமியாவது கும்பிட்டு வாங்க. நீ சொன்ன மாதிரி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வெளிய வந்து பாக்குறேன் என் செருப்பை காணோம். அடி மேல அடி விழுவுறதுன்னா இதுதானோ? ஏன் என்னாச்சு சோகமா உட்காந்துருக்க? ஒரு 10,000 ரூபாய் பணம். அப்ப நீ சோகமா உட்காந்துருக்க. மீன் என்ன விலை? வாயில புண்ணா? வாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? ஏன்? அது வந்து இப்போலாம் என் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நின்னா கால் வலிக்குது, உட்கார்ந்தா முதுகு வலிக்குது, படுத்தா மனசு வலிக்குது. இப்பெல்லாம் யோசிச்சாவே தலைதான் வலிக்கு. சரி உங்க லைஃப் எப்படி போகுது? ஏங்க என் பேர்ல நீங்க லோன் ஏதாவது வாங்கிருக்கீங்களா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல உங்க மேல நாளுக்கு நாள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டே போகுது அதான். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். வைஃப் நல்லா இருக்காங்க. வைஃப் நல்லா இருக்காங்க. இதான் என்னோட வைஃப். நல்லாவே இல்ல இவ்வளவு போய் நல்லா இருக்கேன்றீங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவரும் நல்லா இல்லன்றாரு. சிரிக்கிறாரு. அவன் எப்ப எது? உனக்கும் ஒரு லவ் ஸ்டோரியா? நான் ஒரு பொண்ண 10 வருஷமா லவ் பண்ணேன். சின்சியரான லவ் தான். ஒரு நாள் ஒன்னே ஒன்னு சொன்னேன். அன்னைக்கு கோஸ்ட் போனவாதான். அதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்கல. அப்படி என்ன ராஜா சொன்னேன்? ஐ லவ் யூ. அப்ப அவ உன்னை லவ் பண்ணவே இல்ல. டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? எனக்கு பொண்டாட்டி வாங்கிட்டாங்கம்மா. ப்ளீஸ்மா ப்ளீஸ். எப்படி வேணும் பொண்டாட்டி? சும்மா இருக்க மாதிரி. ஸ்லிம்மா இருக்க மாதிரி வேணுமா? குண்டா கருப்பா? குண்டா கருப்பான வேணும். ஏன்? எனக்கு வேணாம் குண்டா கருப்பா மாதிரி. என்ன இப்ப வேணுமா உனக்கு பொண்டாட்டி? கஷ்டப்பட்டாவது முன்னுக்கு வரலான்னு நினைக்கும் போதுதான் ஏதாவது ஒரு கஷ்டம் முன்னுக்கு வந்துடுது. அதனால எல்லா கஷ்டமும் தீர்ந்த போலதான் சிரிப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தா சாகுற வரைக்கும் எவனாலே சிரிக்க முடியாது. பாத்துக்கோங்க. ஆமா பெயிண்ட் அடிச்சா நான் சிவப்பாயிடுவேனா? ஒரு முயற்சி தான். 7-8 கோட்டை அடிச்சு பாக்குற. அதுலயும் நீ திகப்பி ஆகலன்னா ஒரே அடியா ஆசிட்ல முக்கி உன்னை வெள்ளையாக்கிடுறேன். போனே வானே. ஏப்பா நீ மனசுல பட்ட சொன்னா சிரிக்கிறாளுங்க, நான் மனசுல பட்ட சொன்னா அடிக்கிறாளுங்க. அந்த டெக்னிக் எங்க கத்துக்கிட்ட? அது தெரிஞ்சா நீ ஹீரோ ஆயிடுவியே. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? கோயம்புத்தூர் தானே போகுது? ஆமாடா கோயம்புத்தூர் தான்டா போகுது. இல்ல கோயம்புத்தூர் வந்தாலும் எழுப்பி விட்டுறேன். சரி தூங்க, நான் எழுப்பி விடுறேன். சரி சரி கோயம்புத்தூர் வந்தாலும் எழுப்பி விட்டுருந்தேன். டேய் கோயம்புத்தூர் ஆர்த்த முதல்ல சொல்லுடா. வந்தோம் எழுப்பி விடுறா. மூடிட்டு படுறா. அவ்வளவுதான் கோயம்புத்தூரா?
அம்மா நீ என்னடா வேலை பாக்குற பாண்டி? மேனேஜரா இருக்கனே. மேனேஜரா? ஒன்னேவா மேனேஜரா வச்சிருக்காங்க? ஏன்னா அப்படி கேக்குற? இல்லப்பா மேனேஜர் மூஞ்சியே உனக்கு இல்லையடா. டேய் என்னடா எங்க விட்டுற? மொபைல் வீட்டுக்குனே. மொபைல் வீட்டு போயிட்டு ஒன் ஷாப் போயிட்டு வரியா? அண்ணே உன் தம்பி நான் குடிப்பேன் நானே. பாட்டில் விலை எல்லாம் இறங்கிருச்சா? அப்படின்னா யார் சொன்னது? என்னங்க இந்த காதலிக்கும் பொண்டாட்டிக்கும் என்னங்க வித்தியாசம்? உனக்காக உசுரே கொடுப்பேன்னு சொல்றவ காதலி, உன் உசுரை வாங்காம விட மாட்டேன்னு சொல்றவ பொண்டாட்டி. ஏங்க என் தங்கச்சி வீட்டுல போய் 4 தக்காளி வாங்கிட்டு வாங்க. ஏய் நேத்தி வாங்கின வெங்காயம் கொடுக்கல, முந்தாந்து வாங்கின உருளைக்கிழங்கு கொடுக்கல, ஒழுங்கா காசை கொடு போய் கடையில வாங்கிட்டு வந்துடுறேன். யோ காசு கொடுத்து கடையில வாங்க எனக்கு தெரியாதா? இப்படி வாங்கி தின்னாதான் குடும்பம் நடத்த முடியும். போயா போய் வாங்கிட்டு வாயா. நீ எல்லாம் பட்டாதான் திருந்துவ. எங்க போய் 1 மணி நேரம் ஆகுது, இன்னும் அந்த ஆளை காணோம். நாமளே போய் பாப்போம். யோ என்ன தக்காளி 4 வாங்கிட்டு வாயானா இங்கேயே உட்கார்ந்து இருக்கிற? நான் இதுக்கு மேல இங்கே தான் இருப்பேன். என்னையா சொல்ற? அத உன் தங்கச்சிட்டு கேளு. ஏன் ஒரு பொருளா வாங்கிட்டு வந்தாங்க உன் கூட குடும்பம் நடத்தணும், அதுக்குதான் இங்கே தங்கிடுங்க மாமான்னு சொன்னேன். நம்ம சொந்தக்காரனை எல்லாம் ஹோம் தியேட்டர் மாதிரிங்க. நாம ஒரு விஷயத்த சொன்னா அது அப்படியே 4ஆ பிரிச்சு 4 பக்கமும் சொல்லுவாங்க. கொலை பண்ணிடுவேன் உன்னை. நம்ம வாழ்க்கையிலே இந்த 5 பேர் மட்டும் தான் நம்ம எது சொன்னாலும் நம்மளுக்கு எதிர்மாறா செய்யற ஆளு. யாருங்க அந்த 5 பேரு? ஒண்ணு என்ன பெத்தது, எனக்கு அந்த கறி பிடிக்காதுன்னு தெரிஞ்சு அந்த கறி தான் வைக்கும். அடுத்தது? இன்னொன்னு நான் பெத்தது, அதை செய்யாதேன்னு சொல்லி வாய மூடத்துக்குள்ள ஏதாவது பண்ணி வச்சிடும். அடுத்தது? இன்னொன்னு நான் கட்டினது, நாம சொல்றது ஏன் கேட்காது, அதுவும் உருப்படியா எதுவுமே செய்யாது. ஓஹோ அப்படிங்களா? அடுத்தது? அடுத்தது என்ன படிச்சது, நான் வேண்டதை தவிர மத்தது எல்லாத்தையும் கொடுக்கும், ஆனா நான் வேண்டதை மட்டும் கொடுக்காது. அடுத்தது சில டெய்லர் இருக்காரன். டெய்லரா? நம்ம ஒரு டிசைன் கொடுத்தா அவங்க ஒரு டிசைன்ல தைச்சு வச்சிருப்பான். இந்த 5 பேத்துக்கு மேல ஒருத்தன் இருக்கான், ஆறாதா. யாருங்க அது? வெயிட்டரு. நம்ம கேட்காத ஐட்டத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம கேட்ட ஐஸ் கோசம் மட்டும் கொண்டு வரவே மாட்டான். ஏழாதான் ஒண்ணு இருக்கு. ஓ ஏழாவது ஒருத்தர் இருக்கானா? யார் அது? இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க அந்த பாவக்காதான். 300 பேர் என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. அது 300 பேர் பொண்ணு பார்க்க வந்துட மாட்டாங்க, இது பொண்ணான்னு பார்க்க வந்திருப்பாங்க. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கற்பனை பண்ணதுக்கும் நிஜத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? நேர்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. பொய் சொல்றீங்க. சச்சா என் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். அப்ப என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? தேங்க்யூ. பந்தலிலே பாவக்கா தொங்குதடி லோலாக்குன்னு பாரதியார் சும்மாவா சொன்னாரு, புரிஞ்சுங்க தம்பி. ஏன்டா எல்லாம் கோவமா இருக்கீங்க? சாப்பிட்டு 2 நாள் ஆச்சா? ஏண்டி வயிறு சரியில்லையா? உனக்கு வாக்கப்படம் சரியில்லடா. அவ என்னடி பண்ணா? 2 நாளா தீவனம் போட மாட்டாடா. தீவனம் எதுக்கடி போடல? யோ 2 நாளைக்கு முன்னாடி வயிறு வலிக்குதுன்னு டாக்டர் கிட்ட போனயா. என்ன சாப்பிட்டேன்னு கேட்டாரு. கோழி கறின்னு சொன்னேன். கோழி சாப்பிடுறத நிறுத்துன்னு சொன்னாரு. அதான் கோழிக்கு தீவனம் போடுறத நிறுத்திட்டேன். பார்த்தீர்களா பாரிவள்ளலே, உங்கள் மங்குடி மனைவிக்கு வயிற்று வலியாம். அதனால் எங்கள் வயிற்றுக்கு உணவே இல்லையாம். எங்களுக்கு சினம் வருவதற்குள் அவளை சீக்கிரம் வீட்டிற்கு அழைத்து சென்று விடு. ஏங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழணும்னா என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழணும்னா அடுத்த ஜென்மத்தில் நம்ம பணமா தான் பிறக்கணும். தம்பி குடியால இங்க பல குடும்பம் கெட்டு போயிருக்கா. என்ன தம்பி தம்பின்னு கம்பியை பார்த்து பேசிட்டு இருக்கான்? அதெல்லாம் நம்ம குடும்பம் இங்க இருக்கனே. அடா நான் இங்க பேசிட்டு இருக்கேன், அண்ணங்கிட்ட மரியாதை கூட இல்லாம. சித்தி பாத்தியா எங்க ஸ்கூல்ல கொடுத்தாங்க. இது நீ வாங்குனதா? ஆமா சித்தி. சூப்பர் டி, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. உனக்கு என்ன வேணும் கேளுடி. எனக்கு ஒண்ணும் வேணாம் சித்தி, அம்மா தான் வாங்கிட்டு காட்டிட்டு வர சொன்னுச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. போகடி போடி. வா சித்தி கிட்ட ஏண்டி காட்ட சொன்னாங்க? நான் மெடல் வாங்கிட்டேன்னு ஒரு வீடா சொல்ல முடியாதுல்ல. எங்க சித்தி கிட்ட சொன்னா ஊருக்கே தெரிஞ்சிடும். அதான் நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன். அவன்கிட்ட தகராறு செய்ய வரல, செஞ்சு பாரு. எதுக்கு இப்ப பிரச்சனை வளர்க்குற? வெட்டு குத்து நடக்கிறதுக்கு தான். ஏமா இப்படி தப்பா பேசுற? நீ வேணா கரெக்டா பேசு. கொஞ்சம் அமைதியா தான் இருக்க மாட்டேன். மனுஷனா கொஞ்சம் நிதானம் வேணும். எனக்கு அது இல்ல, நெஞ்சில ஏறி மிதிப்பேன். என்ன போயிட்டாளா? போயாச்சு. என்ன 4 நாளா உன்னை பாக்கணும்னு வருதான், நீயும் ஏதாச்சும் சாக்கு போக்கு சொல்லி ஒளிஞ்சுக்கிறியாமல? என்ன பிரச்சனை? எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்ல. புதுசா ஒரு நெக்லஸ் வாங்கிருக்கலாம், அத நான் பாக்கணுங்கிறதுக்காக 4 நாளா கழுத்துல இருந்து கலட்டவே இல்லையே. அத போய் ஒரு பாத்துட்டு தான் வந்தானே. அப்படி ஒண்ணு நான் பார்க்கவும் வேண்டாம், அவ என்கிட்ட காட்டி பீத்தவும் வேண்டாம்.
இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா சொல்றான் பாத்துதானே ஆகணும். அதுதான் கிடையாது, அவங்க மாமி அன்னைக்கு ஊருக்கு போகுதா வாங்கிட்டு போயிரும். அது எப்படி உனக்கு தெரியும்? நேத்து மல்லியா கண்ட பேசிக்கிட்டு இருந்ததை ஒளிஞ்சிருந்து கேட்டேன். எப்படியும் சாயந்தரம் போக போகுது, அத போய் ஒரு பாத்துட்டாச்சு வந்தானே. அதெல்லாம் நேத்து அவ வாச கொட்டும் போது ஒளிஞ்சிருந்து பாத்துட்டேன். எனக்கிட்ட காட்டி பீத்திட்டோங்கிற திருப்தி அவளுக்கு வேண்டாம். ஒரு நாள் இல்ல உங்களை ஒரு கடுகு மணி அளவுல மூக்குத்தி வாங்கி கொடுத்திருந்தா கூட மூக்கு சித்திர மாதிரியே 4 வீட்டுக்கு போய் காமிச்சிட்டு வந்திருப்பேன். இல்ல நான் வாங்கி வந்த பாரம் அப்படி மூக்குத்திக்கே வழி இல்ல. நான் எங்க நெக்லஸ போட்டு பீத்துறது. நம்ம மாப்பிள்ள ஒருத்தன் குடிக்க 500 ரூபாய் கடன் கேட்டான். போடா இல்லைன்னு சொல்லிட்டேன். அந்த நாய் வேற யார்கிட்டயோ கடன் வாங்கி குடிச்சிட்டு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கு நாய். சொன்னா நம்ப மாட்டடி, என் புருஷன் பெரிய புத்திசாலி. என்னடி சொல்ற? ஆமாண்டி, 2 பேரோட அறிவு அவர் ஒருத்தவருக்கே இருக்கு. இப்பதாண்டி புரியுது உனக்கு ஏன் அறிவு இல்லன்னு. என்னடா இது, நம்மளையே குறுகுறுன்னு பாக்குறாங்க. ஒருவேளை நம்மள சைட் அடிக்கிறாங்களோ? சரி சரி, ஒரு லைக்க போட்டு போங்க. என்னடா பொண்ணு பார்க்க போனீங்களா, என்னாச்சு? நாங்க கள்ள வடை கேட்டோம், அவங்க உளுத்த வடை தான் கொடுத்தாங்க. திங்க வேண்டியதானே? உப்பு இல்லையே. ஏண்டி உன் தம்பி கிட்ட என்ன கேட்டா என்னடி சொல்லிட்டு இருக்கான்? உண்மைதான்டா, உப்பே இல்ல. அறிவு கேட்டவள, கல்யாணத்தை பத்தி என்னடி சொன்னாங்க? காஃபி குடிச்சிட்டு பேசலாம்னு சொன்னோம். பேசுனீங்களா? அவங்க டீ தானே கொடுத்தாங்க. போங்கடா நீங்களும் உங்க கல்யாணமும். ஓனர, ஆவணி மாசம் வந்துச்சு, அதுக்கு எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைடா. கடுப்புல இருக்க ஓடி பேரு. பண்ணி வைக்க முடியுமா முடியாதா? முடியாதுரி. ஏண்டா கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, வாழை மரத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, எருமை மாட்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. எருமை மாட்டுக்கா? ஒன்னதான்டா சொன்னேன், எங்களுக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க? ஆமா, இவங்க பெரிய இருவாச்சி பறவை, ஒண்ணு பிரிஞ்சா ஒண்ணு வாழ மாட்டாங்க. போடா டேய். என்ன வாத்து வாலிய தூக்கிட்டு வருது? என்னடி அது? மீனியா, கோழிக்கு போட. மீனா? மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் உந்தன் ஞாபகம். ஏண்டி மீன் கெட்டு போச்சா? அவன் வாய வெட்டி போடுறி. இல்லையா, இன்னைக்கு வருஷ பிறப்பு. வருஷ பிறப்புக்கு எங்களுக்கு கறி வாங்கி போடுற, உன்னை போய் வாத்துன்னு கிண்டல் பண்ணிட்டனே. சாரி ஓனரம்மா. சரி விடுடி. ஆமா, மீன் எதுடி? நான் தான் வாங்கியே கொடுக்கலையே. எங்க வீட்டு மீன் சித்தப்பா. அத ஏமா எங்க கோழிக்கு போடுற? எங்க மீனை உங்க கோழி சாப்பிடுதா? உங்க கோழியை 2 குடும்பமும் சேர்ந்து சாப்பிடுவோம். அப்பதான் மீனும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், கோழியும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த ஐடியா யாருமா கொடுத்தது? நான் தான் சித்தப்பா. குந்தானிகளா, நான் சாவ கூட பயப்படலடி. உங்க அறிவை பார்த்தா தாண்டி பயமா இருக்கு. பொண்டாட்டி அடிக்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்றவெல்லாம் நல்ல புருஷன் இல்லடா. எவ்வளவு அடி வாங்கினாலும் அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போடுறவன் தான்டா நல்ல புருஷன். சாந்தா, ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா குடிக்க. என்னங்க கைய பார்த்து சந்தோஷமா வருவீங்க? வரும்போது ஜோசியக்காரன் பார்த்தேன், என் கைய பார்த்துட்டு 3வது பொம்பளை புள்ள பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்ட்டாரு. ஆசடே, நான் தான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டேன்ல. அடி லூசு, நீ தானே பண்ணிருக்க, நானும் பண்ணல. அடே செருப்பால அத்தை என்ன பாத்துடுறேன். ஒண்ணு நான் இல்லன்னு அவ இப்ப முடிவு பண்ணிக்க. ஒருத்தருக்கு ஒருத்திதான் புருஷன் பொண்டாட்டின்னு தான் சொல்றாங்க. புருஷன் பொண்டாட்டிங்கன்னு சொல்றது இல்ல, தெரிஞ்சுக்க. நான் உனக்கு விசுவாசமா இருக்கேன்ல, அப்படித்தான் உனக்கும். உண்மையில ஆண்களுடைய குணம் என்ன தெரியுமா? 1000 பெண்கள் இருந்தாலும் 10,000 பெண்கள் இருந்தாலும் 1 கோடி பெண்கள் இருந்தாலும் அவனுடைய கண்கள் யார தேடும் தெரியுமா? கட்டின பொண்டாட்டிய மட்டும்தான் தேடும். ஏன் கேளுங்க, அவ இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்தவள சைட் அடிப்பான். நைட்டு ஃபுல்லா விடிய விடிய ரீல்ஸா பார்த்தா கரும தூக்கம் வந்து தொலை மாட்டேங்குது. காலையில வேலை செய்யலாம்னு வந்தா தூக்கம் சொக்குது. கடவுளே, ஓனர் கண்ணுல மட்டும் பற்றக்கூடாதுப்பா, இந்த வேலையும் போயிடும். வாழ்க்கையில படிப்படியாதான் முன்னேறணும். அந்த படியத்தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். யார் வீட்டுல இருக்குன்னே தெரியலையே. அவ கூப்பிட்டதுனால நீ போன, அவ கூப்பிடலாம் போயிருக்க மாட்டேன். கூப்பிட்டதுனால போன, அவ கூப்பிடலாம் போயிருக்க மாட்டேன். ரோல கூப்பிட்ட போவேன். ஆமாண்டா வெண்ண. ஐத்ரி, என்ன ஆபீஸ்ல எல்லாம் டூருக்கு போறாங்க. டூர் தானே, போட்டோம். உனக்கு என்ன பிரச்சனை? நானும் போறேன்.
நீயும் போறியா? எத்தனை பேர் போறாங்க? 8 பேர் போறோம். 8 பேரா? லேடிஸ் எத்தனை பேரு? 7 பேர். ஒரு 2000 ரூபாய் இருக்குமா? 2000 ரூபாவா? அவன் பால் பில்லு, கேஸ் பில்லு, கரண்ட் பில்லுன்னு கஷ்டத்துல வாழ்ந்துனுக்குறான். 2000 ரூபாய் வேணுமா? 2000 ரூபாய். அவன் இங்க காசு இல்லாம கஷ்டப்பட்டுனுக்குறான். இந்த அம்மா வந்து சொகுசா 2000 ரூபாய் கொடுன்னு கேட்பாங்க. இதெல்லாம் திருப்பிடுவேன். காசு கீசு நீ ஏதாவது கேட்டு என் பக்கத்துல வந்தீங்க அவ்வளவுதான். இந்த மாசம் உங்களுக்கு கஞ்சி தான். போங்க, ஏஞ்சி போங்க, என் பக்கத்துலயே வராதீங்க. இல்லனா இல்லன்னு சொல்லு. அது எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? அம்மா வீட்ல போய் ஒரு வாரம் இருந்துட்டு வரலாம்னு நினைச்சேன். வெறும் கையோட எப்படி போறது? ஏன்டா தங்க இதை இவ்வளவு லேட்டா சொல்ற? நான் என்ன பண்ணுவேன்? ஒரு வாரம் என்னடா, ஒரு வருஷம் அங்கேயே இருடா. யார் உன்னை என்ன கேட்க போறா? நீ ஆட்டோலாம் போகாத, கஷ்டமா இருக்கும். நான் ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணி தரேன், நீ ஜாலியா போயிட்டு இருந்தாலும் பத்தாது. இந்த இதையும் வேற வச்சுக்கோ. நீ ஒரு வருஷத்துக்கு அங்கேயே இரு சந்தோஷமா. நீ அங்க பத்திரமா இரு, மாமா எங்க பத்திரமா இருப்பேன். முடிஞ்சா இதையும் கூட்டு போயிடு. ஆண்டவா, 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் அந்த ஹெட்ஃபோனே தான் நான் நோண்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எந்த ஆபத்தும் வராம கூடவே இருந்து பாத்துக்கப்பா. இந்த உலகத்துல நல்லவங்க எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா நான் வீட்டுல இருக்க. என்ன கோரப்புள்ள கோவமா வருது? எதுக்கு நீ எறும்பெல்லாம் பிடிச்சிட்டு வந்து உங்க அப்பா மேல விட்டியா? சக்கரை குறைய மாட்டேங்குதுன்னு அவர் தான் சுத்தி புலம்பிட்டு இருந்தாரு. அதான் எறும்பு பிடிச்சிட்டு போய் விட்டேன். சாவு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி என் சக்காலத்தி சரசு வீட்டுக்கு போயிருக்கல நீ. அடியே, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என் மேல பாசமே இல்லையில? போங்க. இங்க வா. அப்ப இது 3 என்ன ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கின? மாமா, எனக்கு ஏனே தெரியல, தூக்கமே வர மாட்டேங்குதுடா. சரி, அப்போ அந்த சிங்க்ல கிடக்கிற பாத்திரத்தையாச்சும் கழுவிட்டு வந்து தூங்கு. கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. இல்ல, எனக்கு கிடைச்சிருக்கு. என்னது? கஷ்டம்தான். ஏண்டா உனக்கு பொம்பளை சோக்கு கேக்குதா? காது கேட்காத கடைக்கார ஆண்டி, பொம்பளை சோக்கு இல்ல, பொம்பளை குளிக்கிற சோப்பு கேட்டா. இது மட்டும் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சுன்னா என் நிலைமை என்ன ஆவறது? எத்தனை நேரத்துல சந்தியில எழுதிட்டு இருப்பேன். அண்ணா, உங்கள்ட்ட நான் ஐஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிடலாம்னு எடுத்துட்டு போனேன். வீட்டுக்கு போய் பார்த்தா வெறும் குச்சி தான் இருக்கு, ஐஸை காணோம். வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கு, ஐஸை காணமா? என்னடா இது புது பிரச்சனையா இருக்கு? உன் வீடு எங்க இருக்கு? தோதான் பக்கத்துல, நான் அசோக் நகர். ஏன்டி நாய் அடிக்கிற வெயில்ல 5 நிமிஷம் வெயில் நின்னால ஐஸ் கரைஞ்சி ஊத்திரும். நீ அசோக் நகர் வரைக்கும் ஐஸ் எடுத்துட்டு போயிருக்க. போமா. பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும். எவ்வளவு கட்டணுமா? 1 லட்சம். என்னது 1 லட்சமா? ஆமா, எல்கேஜி எதுக்குடி 1 லட்சம்? இது சிபிஎஸ்இ. சிபிஎஸ்இனால ஏபிசிடி சொல்லி தர போறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சது பொழப்பு, பிச்சைதான் எடுக்கணும். அப்ப வருஷம் எடுக்க போறியா? வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன், போன வை, நான் அப்புறம் அடிக்கிறேன். மாப்பிள்ள கேட்டே கதை மச்சானா, வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், நான் பொண்டாட்டி போன் அடிச்சிருக்கேன் போல. வண்டி இப்படித்தான் நிறைய பேரு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாங்க. நீங்க குட்டுக்கல்ல மாதிரி. அவ காதல் வேணா பொய்யா இருக்கலாம், ஆனா என் காதல் நிஜம். வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாட்டி தானே காதல் பூக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நெஞ்சுக்குள்ள காதல் பூத்து குலுங்கிருச்சுன்னு செருப்பு கட்டி மூஞ்சி மாதிரி அடிச்சு போடுவேன். அது என்ன உங்களுக்கு மட்டும் காதல் பூக்கிறது, குலுங்கிறது, உதுறது? நெஞ்சுக்குள்ள என்ன பூச்செடியை தண்ணி ஊத்தி வளர்க்குறீங்க? கல்யாணம்னா என்ன, காதல்னா என்ன? கல்யாணம்னா கல்யாணம், காதல்னா காதல். அது எனக்கு தெரியாதா? விளக்கம் சொல்லுங்க. இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. அதாவது உன் முண்டாட்டி உன்னோட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா அதுக்கு பேரு கல்யாணம். அதே உன் முண்டாட்டி என்னோட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா அதுக்கு பேரு காதல். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? தண்டு சோறுன்றாங்களே, அதுல எந்த குழம்பு ஊத்தி சாப்பிட்டா நல்லா இருக்கும்? நேத்து எங்க டீச்சர் எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி உன் மோவ முட்டை வாங்கியிருக்கா, என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. உங்க அப்பா என்ன சொன்னாரு? அந்த முட்டை அடை வச்சா பொரிக்குமான்னு கேட்டாரு. என் மானமே போச்சு. அடி ஒத்த கால கொக்க. ச்சே, இந்த வெயில் தொல்லை தாங்க முடியல. வானர் பொண்டாட்டி, உனக்கு நிலாவை பிடிக்குமா இல்ல சூரியனை பிடிக்குமா? நிலாவா தாண்டா பிடிக்கும். ஏன்? நிலா தான் ராத்திரி நேரத்துல வந்து வெளிச்சத்தை கொடுக்குது. சூரியன் பகல்ல தான் வருது. பகல்ல யார் வெளிச்சத்தை கேட்டா? அறிவு கெட்டவள, சூரியனால தாண்டி பகலே வருது. அப்படியா?
நொப்படியா? என்ன நொப்படியா? இவளை கொண்டு போய் 1வது சேர்த்துடுறா, மறுபடியும் முதல்ல இருந்து படிக்கட்டும். கொத்தனார, வீட்டு வேலை எல்லாம் நல்லா தான் பாத்திருக்க. ஒரு சின்ன சந்தேகம். என்னம்மா? இந்த ரூம்ல பேசுறது பக்கத்து வீட்ல கேக்குமா கேட்காதா? சுத்தமா கேட்காதுமா, என் மேல நீட்டா இருக்கும். என்னையா சொல்ற? அவங்க பேசுறது கேட்டாதானே நாங்க டைம் பாஸ் பண்ண முடியும். தம்பி, இனிமே என்ன வேலைக்கு கூப்பிடாதப்பா. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, ஜூலை 22. ஓகே, தேங்க் யூ. ஏண்டா இன்னைக்கு என்ன கிளம்புனா போன்லயே வருமேடா, அது கூட தெரியாம ஐயோ எல்லாத்துக்கும் போன் கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே. குட் ஃப்ரைடே எந்த கிழமையில வரும்? ஏய், அதான் பேர்லயே ஃப்ரைடே இருக்குல்ல, அப்ப ஃப்ரைடே தானடா வரும். பாரு, இன்னொரு வாட்டி போன் கிட்ட ஏதாவது கேட்டுட்டு வச்சுக்க, மண்டைய பிச்சு கையில கொடுத்துறேன் பாத்துக்க. ஏச்சு போடாமல. ஐயோ, அடிக்ட் ஆயிட்டாங்க, எல்லாத்துக்கும் அடிக்ட். இவங்களுக்கு ஏதாவது பொருள் நல்ல விஷயத்த கொடுத்தாலும் அதை அடிக்ட் ஆகி பைத்தியமாயி இதான் வேலை. கெட்டு நாசமா போறதுக்கு ஒண்ணு வழி. ரெண்டு தனியா பேசிக்கிட்டு இருக்கான், என்ன பிரச்சனையா இருக்கும்? உங்கள் 300 பேர் என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க. அது 300 பேர் பொண்ணு பார்க்க வந்துட மாட்டாங்க, இது பொண்ணான்னு பார்க்க வந்திருப்பாங்க. ஏண்டி சோகமா இருக்க? காலையிலேயே பக்கத்து வீட்டு தாத்தா திட்டிவிட்டாருடா. ஏன்? அவருக்கு 60வது கல்யாணமா, பத்திரிக்கை வைக்க வந்தாரு. பொண்ணு எந்த ஊரு, சொந்தத்துல கட்டுறீங்களா வெளியில கட்டுறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு போய் திட்டிட்டு போறாரு. உன்னெல்லாம் திட்டி இருக்க கூடாதுடி, திருச்சியில ஓட விட்டு திண்டுக்கல்ல உதைச்சிருக்கணும். டேய், உங்களுக்கு ஓனரை பிடிக்குமா இல்ல ஓனர் பொண்டாட்டிய பிடிக்குமா? ரெண்டு பேரும் தான். சரி, நான் மலேசியா போறேன், இவ சிங்கப்பூர் போறா, நீங்க எங்க போவீங்க? சிங்கப்பூர். அப்ப இவளதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இல்லையா, சிங்கப்பூர பிடிச்சிருக்கு. ஓனர் பொண்டாட்டி, அது பேர் என்னடி? கள்ளி. நீ தாண்டி எங்களுக்கு வில்லி. அது என்ன மரண்டி? நுணா. எங்களுக்கு நீ வேணாம். நீ நிக்கிறது என்ன மரண்டி? முந்திரி. இனிமே நாங்க தான் உனக்கு மந்திரி. காதல்னா என்ன தெரியுமா? என்னது? காதல்ங்கிறது ஒரு சுகமான வழி. சுகமான வழி இல்ல, அது சுடுகாட்டுக்கு போற வழி. அடாவ அவன் தான் வேணும்னு அடம் முடிக்கிறாள. இன்னைக்கு அவன் தான் வேணும்னு அடம் பிடிப்பா, நாளைக்கு நான் தான் வேணும்னு அடம் பிடிப்பாடா. நாளான்னைக்கு இவனை கொன்னுடலாமா? நாளான்னைக்கும் நான் தான்டா. கண்ணடி சுத்தம் இப்படி இல்லடா, ஃபிகர்ல பார்த்த உடனே அப்படி அடிப்பாங்கல்ல, அந்த அடி அடி. ரெண்டு கண்ணே இல்லடா, ஒரு கண்ணை மட்டும் கியூட்டா திங்கினடி. என்னடா காய்கில முந்திரி பருப்பு கொடுமா. இந்தாங்க. யாரமா ஏமாத்த பாக்குற? என்னங்க ஆச்சு? முந்திரி பருப்புனா வெள்ளை கலர் தானே இருக்கணும். வெள்ளை கலர்ல இருந்தா அது வெளிநாட்டு பருப்புங்க, நம்ம ஊர் பருப்பு இந்த கலர்ல தான் இருக்கும். அப்படியா? உங்களுக்கு பிராய்லர் பிடிக்குமா நாட்டுக்கோழி பிடிக்குமா? நாட்டுக்கோழி தான் டேஸ்டா இருக்கும். அப்படிதாங்க இதுவும். ஆமாமா. 2 டீ கேட்டு அலோவ் பண்ண, ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. நானும் 2 பேரும் தாப்பா நினைச்சேன், ஆனா இங்க நிக்கிறேன் பூரா எங்க ஊருக்காரன்னு தெரியாம போச்சுப்பா. தயவு பண்ணி கணக்கணக்கில் கை வச்சிடாப்பா. சேச்சே, கணக்கெல்லாம் கை வைக்க மாட்டேன். தேங்க்ஸ்ப்பா. ஜென்மத்துக்கு உனக்கு சம்பளம். என்னடா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? வீட்டுல ஒய்ஃப் சண்டை போட்டே இருக்காம இருக்கா, அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன். நான் என்னடா ஹெல்ப் பண்றது? இல்ல, ஒரே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த அவசரப்படுறவன் நீ 2 கல்யாணம் பண்ணிட்டு எப்படி ஜாலியா இருக்க? அதுவா, ஒரு கல்யாணம் பண்ணா நம்ம கிட்ட சண்டை போடுவாங்க, 2 கல்யாணம் பண்ணா அவங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க, நம்ம எஸ்கேப். உன்னோட படிப்பை மட்டும் யாராலும் புடுங்க முடியாது ப்ரோ. என் படிப்பை வச்சு என்னாலேயே ஒன்னும் புடுங்க முடியல ப்ரோ. டேய் மடையா, டேயா, இந்த 500 ரூபாய் சம்பளத்துக்கு டே 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில கூப்பிடுவீங்களா? சிவமாட மாதிரி வளர்ந்துருக்க, இன்னும் பென்சில மீசி வரைஞ்சிட்டு இருக்கேன். வெக்கமா இல்ல? வளர மாட்டேங்குது இல்ல, வளர்ந்தா நாங்க வரையறோம், வரைஞ்சதுக்கே புழுதில விட்டு பறந்துக்கிட்டு இருக்காங்க. போக்கட்டு. ஏங்க, உங்க போன் தொலைஞ்சிருச்சாமே? ஆமாம்ல, தொலைஞ்சு போச்சு. அப்போ உங்க சார்ஜர் எனக்கு கொடுக்குறீங்களா? சரி சரி, போன் காணாம போயிடுச்சுல, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல? கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம்ல, வெளிய வந்து பாக்குறேன் என் பைக்கு காணோம். சரிங்க, நடந்தது நடந்து போச்சு, கோயிலுக்கு போய் சாமியாவது கும்பிட்டு வாங்க. நீ சொன்ன மாதிரி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வெளிய வந்து பாக்குறேன் என் செருப்பை காணோம். அடி மேல அடி விழுவுறதுன்னா இதுதானோ? ஏன் என்னாச்சு, சோகமா உட்காந்துருக்க? ஒரு 10,000 ரூபாய் பணம். அப்ப நீ சோகமா உட்காந்துருக்க. மீன் என்ன விலை? வாயில புண்ணா?
வாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? ஏன்? அது வந்து இப்போலாம் என் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நின்னா கால் வலிக்குது, உட்கார்ந்தா முதுகு வலிக்குது, படுத்தா மனசு வலிக்குது. இப்பெல்லாம் யோசிச்சாவே தலைதான் வலிக்கு. நம்ம சரி, உங்க லைஃப் எப்படி போகுது? ஏங்க என் பேர்ல நீங்க லோன் ஏதாவது வாங்கிருக்கீங்களா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல உங்க மேல நாளுக்கு நாள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டே போகுது, அதான். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். வைஃப் நல்லா இருக்காங்க? வைஃப் நல்லா இருக்காங்க. இதான் என்னோட வைஃப். நல்லாவே இல்லை, இவ்வளவு போய் நல்லா இருக்கான்றீங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவரும் நல்லா இல்லன்றாரு, சிரிக்கிறாரு. அவன் எப்பவுமே எது? உனக்கும் ஒரு லவ் ஸ்டோரியா? நான் ஒரு பொண்ண 10 வருஷமா லவ் பண்ண. சின்சியரான லவ் தான். ஒரு நாள் ஒன்னே ஒன்னு சொன்னேன். அன்னைக்கு கோஸ்ட் போனவாதான். அதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்கல. அப்படி என்ன ராஜா சொன்ன? ஐ லவ் யூ. அப்ப அவ உன்னை லவ் பண்ணவே இல்ல. டேய், உனக்கு வெக்கமே இல்லையடா? பொண்டாட்டி அடிக்கிறானே கம்ப்ளைண்ட் பண்றவெல்லாம் நல்ல புருஷன் இல்லடா. எவ்வளவு அடி வாங்கினாலும் அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போடுறவன் தான்டா நல்ல புருஷன். சாந்தா, ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா குடிக்க. என்னங்க கைய பார்த்து பார்த்து சந்தோஷமா வருவீங்க? வரும்போது ஜோசியக்காரன் பார்த்தேன். என் கைய பார்த்துட்டு 3வது பொம்பளை புள்ள பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்ட்டாரு. ஆசடே, நான் தான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டேன்ல. அடி லூசு, நீ தானே பண்ணிருக்க, நானும் பண்ணல. ஓ நோ. அடே செருப்பால அத்தை இந்த பாத்துடுறேன். ஒண்ணு நான் இல்லன்னு அவ இப்ப முடிவு பண்ணிக்க. ஒருத்தருக்கு ஒருத்திதான். புருஷன் பொண்டாட்டின்னு தான் சொல்றாங்க. புருஷன் பொண்டாட்டிங்கன்னு சொல்றது இல்ல, தெரிஞ்சுக்க. நான் உனக்கு விசுவாசமா இருக்கேன்ல, அப்படித்தான் உனக்கும். உண்மையில ஆண்களுடைய குணம் என்ன தெரியுமா? 1000 பெண்கள் இருந்தாலும் 10,000 பெண்கள் இருந்தாலும் 1 கோடி பெண்கள் இருந்தாலும் அவனுடைய கண்கள் யார தேடும் தெரியுமா? கட்டின பொண்டாட்டிய மட்டும்தான் தேடும். ஏன் கேளுங்க, அவ இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்தவள சைட் அடிப்பான். நைட்டு ஃபுல்லா விடிய விடிய ரீல்ஸா பார்த்தா கருமம் தூக்கம் வந்து தொலை மாட்டேங்குது. காலையில வேலை செய்யலாம்னு வந்தா தூக்கம் சொக்குது. கடவுளே, ஓனர் கண்ணுல மட்டும் பற்றக்கூடாதுப்பா, இந்த வேலையும் போயிடும். வாழ்க்கையில படிப்படியாதான் முன்னேறணும். அந்த படியத்தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். யார் வீட்டுல இருக்குன்னே தெரியலையே. அவ கூப்பிட்டதுனால நீ போன. அவ கூப்பிடலாம் போயிருக்க மாட்டேன். கூப்பிட்டதுனால போனேன். அவ கூப்பிடலாம் போயிருக்க மாட்டேன். ரோல கூப்பிட்டா போவேன். ஆமாண்டா வெண்ண. ஐத்ரி, என்ன ஆபீஸ்ல எல்லாம் டூருக்கு போறாங்க. டூர் தானே, போட்டோம். உனக்கு என்ன பிரச்சனை? நானும் போறேன். நீயும் போறியா? எத்தனை பேர் போறாங்க? 8 பேர் போறோம். 8 பேரா? லேடிஸ் எத்தனை பேரு? 7 பேர். ஒரு 2000 ரூபாய் இருக்குமா? 2000 ரூபாவா? அவன் பால் பில்லு, கேஸ் பில்லு, கரண்ட் பில்லுன்னு கஷ்டத்துல வாழ்ந்துனுக்குறான். 2000 ரூபாய் வேணுமா? 2000 ரூபாய்? அவன் இங்க காசு இல்லாம கஷ்டப்பட்டுனுக்குறான். இந்த அம்மா வந்து சொகுசா 2000 ரூபாய் கொடுன்னு கேட்பாங்க. காது இதெல்லாம் திருப்பிடுவேன். காசு கீசு நீ ஏதாவது கேட்டு என் பக்கத்துல வந்தீங்க அவ்வளவுதான். இந்த மாசம் உங்களுக்கு கஞ்சி தான். போங்க, ஏஞ்சி போங்க, என் பக்கத்துலயே வராதீங்க. இல்லன்னா இல்லன்னு சொல்லு. அது எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? அம்மா வீட்ல போய் ஒரு வாரம் இருந்து போறலாம்னு நினைச்சேன். வெறும் கையோட எப்படி போறது? என்னடா தம்பி இதை இவ்வளவு லேட்டா சொல்ற? நான் என்ன பண்ணுவேன்? ஒரு வாரம் என்னடா, 1 வருஷம் அங்கேயே இருடா. யார் உன்னை என்ன கேட்க போறா? நீ ஆட்டோலாம் போகாத, கஷ்டமா இருக்கும். நான் பிளைட் டிக்கெட் புக் பண்ணி தரேன், நீ ஜாலியா போயிடலாம். இருந்தாலும் பத்தாது, இந்த இதையும் வேற வச்சுக்கோ. நீ 1 வருஷத்துக்கு அங்கேயே இரு, சந்தோஷமா. நீ அங்க பத்திரமா இரு, மாமா இங்க பத்திரமா இருப்பேன். முடிஞ்சா இதையும் கூட்டு போயிடு. என்ன போயிட்டாளா? போயாச்சு. என்ன 4 நாளா உன்னை பாக்கணும்னு வருதான். நீயும் ஏதாச்சும் சாக்கு போக்கு சொல்லி ஒளிஞ்சுக்கிறியாமல, என்ன பிரச்சனை? எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்ல. புதுசா ஒரு நெக்லஸ் வாங்கியிருக்காளாம், அத நான் பாக்கணுங்கிறதுக்காக 4 நாளா கழுத்துல இருந்து கலட்டவே இல்லையே. அத போய் ஒருட்டு பாத்துட்டு தான் வந்தானே. அப்படி ஒண்ணு நான் பாக்கவும் வேண்டாம், அவ என்கிட்ட காட்டி பீத்தவும் வேண்டாம். இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்கா சொல்றான், பாத்துதானே ஆகணும். அதுதான் கிடையாது, அவங்க மாமி அன்னைக்கு ஊருக்கு போகுதான், வாங்கிட்டு போயிரும். அது எப்படி உனக்கு தெரியும்? நேத்து மல்லியா கட்ட பேசிக்கிட்டு இருந்தத ஒளிஞ்சிருந்து கேட்டேன். எப்படியும் சாயந்தரம் போக போகுது, அத போய் ஒருட்டு பாத்துட்டாச்சு வந்தானே. அதெல்லாம் நேத்து அவ வாச கொட்டும் போது ஒளிஞ்சிருந்து பாத்துட்டேன்.
எனக்கிட்ட காட்டி பீத்திட்டோங்கிற திருப்தி அவளுக்கு வேண்டாம் ஒரு நாள். இல்ல உங்களை சொல்லணும், ஒரு கடுகு மணி அளவுல மூக்குத்தி வாங்கி கொடுத்திருந்தா கூட மூக்கு சித்திர மாதிரியே 4 வீட்டுக்கு போய் காமிச்சிட்டு வந்திருப்பேன். இல்ல நான் வாங்கி வந்த பாரம் அப்படி. மூக்குத்திக்கே வழி இல்ல, நான் எங்க நெக்லஸ போட்டு பீத்துறது. நம்ம மாப்பிள்ள ஒருத்தன் குடிக்க 500 ரூபாய் கடன் கேட்டான். போடா இல்லைன்னு சொல்லிட்டேன். அந்த நாய் வேற யார்கிட்டயோ கடன் வாங்கி குடிச்சிட்டு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கு நாய். சொன்னா நம்ப மாட்டடி, என் புருஷன் பெரிய புத்திசாலி. என்னடி சொல்ற? ஆமாண்டி, 2 பேரோட அறிவு அவர் ஒருத்தவருக்கே இருக்கு. இப்பதாண்டி புரியுது உனக்கு ஏன் அறிவு இல்லன்னு. என்னடா இது, நம்மளையே குறுகுறுன்னு பாக்குறாங்க. ஒருவேளை நம்மள சைட் அடிக்கிறாங்களோ? சரி சரி, ஒரு லைக்க போட்டு போங்க. என்னடா பொண்ணு பார்க்க போனீங்களா, என்னாச்சு? நாங்க கள்ள வடை கேட்டோம், அவங்க உளுத்த வடை தான் கொடுத்தாங்க. திங்க வேண்டியதானே? உப்பு இல்லையே. ஏண்டி உன் தம்பி கிட்ட என்ன கேட்டா என்னடி சொல்லிட்டு இருக்கான்? உண்மைதான்டா, உப்பே இல்ல. அறிவு கேட்டவள, கல்யாணத்தை பத்தி என்னடி சொன்னாங்க? காஃபி குடிச்சிட்டு பேசலாம்னு சொன்னோம். பேசுனீங்களா? அவங்க டீ தானே கொடுத்தாங்க. போங்கடா நீங்க உங்க கல்யாணமும். ஓனர, ஆவணி மாசம் வந்துச்சு, அதுக்கு எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைடா. கடுப்புல இருக்க ஓடி பேரு. பண்ணி வைக்க முடியுமா முடியாதா? முடியாதுரி. ஏண்டா கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, வாழை மரத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, எரும மாட்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. எரும மாட்டுக்கா? ஒன்னதான்டா சொன்னேன், எங்களுக்கு ஏண்டா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க? ஆமா, இவங்க பெரிய இருவாச்சி பறவை, ஒண்ணு பிரிஞ்சா ஒண்ணு வாழ மாட்டாங்க. போடா டேய். என்ன வாத்து வாலிய தூக்கிட்டு வருது? என்னடி அது? மீனியா? கோழிக்கு போட. மீனா? மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் உந்தன் ஞாபகம். ஏண்டி மீன் கெட்டு போச்சா? அவன் வாய வெட்டி போடுறி. இல்லையா, இன்னைக்கு வருஷ பிறப்பு. வருஷ பிறப்புக்கு எங்களுக்கு கறி வாங்கி போடுற, உன்னை போய் வாத்துன்னு கிண்டல் பண்ணிட்டனே. சாரி ஓனரம்மா. சரி விடுடி. ஆமா, மீன் எதுடி? நான் தான் வாங்கியே கொடுக்கலையே. எங்க வீட்டு மீன் இஸ்தப்பா. அத ஏமா எங்க கோழிக்கு போடுற? எங்க மீனை உங்க கோழி சாப்பிடுதா? உங்க கோழியை 2 குடும்பமும் சேர்ந்து சாப்பிடுவோம். அப்பதான் மீனும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், கோழியும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த ஐடியா யாருமா கொடுத்தது? நான் தான் இஸ்தப்பா. குந்தானிகளா, நான் சாவ கூட பயப்படலடி, உங்க அறிவை பார்த்தா தாண்டி பயமா இருக்கு. எனக்கு பொண்டாட்டி வாங்கிட்டாங்கமா, ப்ளீஸ்மா ப்ளீஸ். எப்படி வேணும் பொண்டாட்டி? ஸ்லிம்மா இருக்க மாதிரி வேணுமா? குண்டா கருப்பா? ஏன் எனக்கு வேணாம் குண்டா கருப்பா மாதிரி. என்ன இப்ப வேணுமா உனக்கு பொண்டாட்டி? கஷ்டப்பட்டாவது முன்னுக்கு வரலான்னு நினைக்கும் போதுதான் ஏதாவது ஒரு கஷ்டம் முன்னுக்கு வந்துடுது. அதனால எல்லா கஷ்டமும் தீர்ந்த போலதான் சிரிப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தா சாகுற வரைக்கும் யாவானாலே சிரிக்க முடியாது. பாத்துக்கோங்க. ஆமா, பெயிண்ட் அடிச்சா நான் சிவப்பாயிடுவேனா? ஒரு முயற்சினா 7-8 கோட்டை அடிச்சு பாக்குறேன், அதுலயும் நீ திகப்பி ஆகலன்னா ஒரே அடியா ஆசிட்ல முக்கி உன்னை வெள்ளையாக்கிடுறேன். போனே வானே. ஏப்பா, நீ மனசுல பட்ட சொன்னா சிரிக்கிறாளுங்க, நான் மனசுல பட்ட சொன்னா அடிக்கிறாளுங்க. அந்த டெக்னிக் எங்க கத்துக்கிட்ட? அது தெரிஞ்சா நீ ஹீரோ ஆயிடுவிய. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? கோயம்புத்தூர் தானே போகுது? ஆமாடா, கோயம்புத்தூர் தான்டா போகுது. இல்ல கோயம்புத்தூர் வந்தானே எழுப்பி விட்டுறேன். சரி தூங்க, நான் எழுப்பி விடுறேன். சரி பண்ண கோயம்புத்தூர் வந்தானே எழுப்பி விட்டுருந்தேன். டேய், கோயம்புத்தூர் 6 கிலோமீட்டர்டா. வந்தோம் எழுப்பி விடுறேன், மூடிட்டு படுறா. அவ்வளவுதான் கோயம்புத்தூரா? சரி. அம்மா, நீ என்னடா வேலை பாக்குற பாண்டி? மேனேஜரா இருக்கனே. மேனேஜரா? ஒன்னேவா மேனேஜரா வச்சிருக்காங்க? ஏன்னா அப்படி கேக்குற? இல்லப்பா, மேனேஜர் மூஞ்சியே உனக்கு இல்லையடா. டேய், எங்க விட்டு வர? மொபைல் விட்டுருக்கே. மொபைல் விட்டு போயிட்டு ஹோல் ஷாப் போயிட்டு வரியா? அண்ணே, உன் தம்பி நான் குடிப்பேன் நானே. பாட்டில் விலை எல்லாம் இறங்கிருச்சா? அப்படின்னா யார் சொன்னது? என்னங்க இந்த காதலிக்கும் பொண்டாட்டிக்கும் என்னங்க வித்தியாசம்? உனக்காக உசுரே கொடுப்பன்னு சொல்றவ காதலி, உன் உசுரை வாங்காம விட மாட்டேன்னு சொல்றவ பொண்டாட்டி. ஏங்க, என் தங்கச்சி வீட்டுல போய் 4 தக்காளி வாங்கிட்டு வாங்க. ஏய், நேத்தி வாங்கின வெங்காயம் கொடுக்கல, முந்தாந்து வாங்கின உருளைக்கிழங்கு கொடுக்கல. ஒழுங்கா காசை கொடு, போய் கடையில வாங்கிட்டு வந்துடுறேன். யோ, காசு கொடுத்து கடையில வாங்க எனக்கு தெரியாதா? இப்படி வாங்கி தின்னாதான் குடும்பம் நடத்த முடியும்.
போயா போய் வாங்கிட்டு வாயா. நீ எல்லாம் பட்டாதான் திருந்துவ. எங்க போய் 1 மணி நேரம் ஆகுது, இன்னும் அந்த ஆளை காணோம். நாமளே போய் பாப்போம். யோ இன்னும் தக்காளி 4 வாங்கிட்டு வாயானா இங்கே உட்கார்ந்து இருக்கிற? நான் இதுக்கு மேல இங்கே தான் இருப்பேன். என்னையா சொல்ற? அத உன் தங்கச்சிட்டு கேளு. ஏன் ஒரு பொருளா வாங்கிட்டு வந்தாங்க உன் கூட குடும்பம் நடத்தணும், அதுக்குதான் இங்கே தங்கிடுங்க மாமான்னு சொன்னேன். நம்ம சொந்தக்காரனை எல்லாம் ஹோம் தியேட்டர் மாதிரிங்க. நாம ஒரு விஷயத்த சொன்னா அது அப்படியே 4ஆ பிரிச்சு 4 பக்கமும் சொல்லுவாங்க. எனக்கு பொண்டாட்டி வாங்கிட்டாங்கம்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ். எப்படி வேணும் பொண்டாட்டி? சும்மா இருக்க மாதிரி. ஸ்லிம்மா இருக்க மாதிரி வேணுமா? குண்டா கருப்பா? குண்டா கருப்பாங்க வேணும். ஏன் எனக்கு வேணாம் குண்டா கருப்பா மாதிரி. என்ன இப்ப வேணுமா உனக்கு பொண்டாட்டி? கஷ்டப்பட்டாவது முன்னுக்கு வரலான்னு நினைக்கும் போதுதான் ஏதாவது ஒரு கஷ்டம் முன்னுக்கு வந்துடுது. அதனால எல்லா கஷ்டமும் தீர்ந்த போலதான் சிரிப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தா சாகுற வரைக்கும் யாவானாலே சிரிக்க முடியாது. பாத்துக்கோங்க. ஆமா பெயிண்ட் அடிச்சா நான் சிவப்பாயிடுவேனா? ஒரு முயற்சி தான் 7-8 கோட்டை அடிச்சு பாக்குறேன். அதுலயும் நீ திகப்பி ஆகலன்னா ஒரே அடியா ஆசிட்ல முக்கி உன்னை வெள்ளையாக்கிடுறேன். போனே வானே. ஏப்பா நீ மனசுல பட்ட சொன்னா சிரிக்கிறாளுங்க, நான் மனசுல பட்ட சொன்னா அடிக்கிறாளுங்க. அந்த டெக்னிக் எங்க கத்துக்கிட்ட? அது தெரிஞ்சா நீ ஹீரோ ஆயிடுவிய. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? கோயம்புத்தூர் தானே போகுது? ஆமாடா கோயம்புத்தூர் தான்டா போகுது. இல்ல கோயம்புத்தூர் வந்தானே எழுப்பி விட்டுறேன். சரி தூங்க, நான் எழுப்பி விடுறேன். சரி பண்ண கோயம்புத்தூர் வந்தானே எழுப்பி விட்டுருந்தேன். டேய் கோயம்புத்தூர் 6 கிலோமீட்டர்டா. வந்தோம் எழுப்பி விடுறேன், மூடிட்டு பர்றா. அவ்வளவுதான் கோயம்புத்தூரா? சரி. அம்மா நீ என்னடா அவளை பாக்குற பாண்டி? மேனேஜரா இருக்கனே. மேனேஜரா? ஒன்னேவா மேனேஜரா வச்சிருக்காங்க? ஏன்னா அப்படி கேக்குற? இல்லப்பா மேனேஜர் மூஞ்சியே உனக்கு இல்லையடா. டேய் என்னடா எங்க விட்டாரா? மொபைல் விட்டுருக்கனே. மொபைல் விட்டு போயிட்டு ஹோல் ஷாப் போயிட்டு வரியா? அண்ணே உன் தம்பி நான் குடிப்பேன் நானே. பாட்டில் வேலை எல்லாம் இறங்கிருச்சா? அப்படின்னா யார் சொன்னது? என்னங்க இந்த காதலிக்கும் பொண்டாட்டிக்கும் என்னங்க வித்தியாசம்? உனக்காக உசுரே கொடுப்பேன்னு சொல்றவ காதலி, உன் உசுரை வாங்காம விட மாட்டேன்னு சொல்றவ பொண்டாட்டி. ஏங்க என் தங்கச்சி வீட்டுல போய் 4 தக்காளி வாங்கிட்டு வாங்க. ஏய் நேத்தி வாங்கின வெங்காயம் கொடுக்கல, முந்தாந்து வாங்கின உருளைக்கிழங்கு கொடுக்கல. ஒழுங்கா காசை கொடு, போய் கடையில வாங்கிட்டு வந்துடுறேன். யோ காசு கொடுத்து கடையில வாங்க எனக்கு தெரியாதா? இப்படி வாங்கி தின்னாதான் குடும்பம் நடத்த முடியும். போயா போய் வாங்கிட்டு வாயா. நீ எல்லாம் பட்டாதான் திருந்துவ. எங்க போய் 1 மணி நேரம் ஆகுது, இன்னும் அந்த ஆளை காணோம். நாமளே போய் பாப்போம். யோ இன்னும் தக்காளி 4 வாங்கிட்டு வாயானா இங்கே உட்கார்ந்து இருக்கிற? நான் இதுக்கு மேல இங்கே தான் இருப்பேன். என்னையா சொல்ற? அத உன் தங்கச்சிட்டு கேளு. ஏன் ஒரு பொருளா வாங்கிட்டு வந்தாங்க உன் கூட குடும்பம் நடத்தணும், அதுக்குதான் இங்கே தங்கிடுங்க மாமான்னு சொன்னேன். நம்ம சொந்தக்காரனை எல்லாம் ஹோம் தியேட்டர் மாதிரிங்க. நாம ஒரு விஷயத்த சொன்னா அது அப்படியே 4ஆ பிரிச்சு 4 பக்கமும் சொல்லுவாங்க. 1 கிலோ முந்திரி பருப்பு கொடுமா. இந்தாங்க. யாரம்மா ஏமாத்த பாக்குற? என்னங்க ஆச்சு? முந்திரி பருப்புனா வெள்ளை கலர் தானே இருக்கணும். வெள்ளை கலர்ல இருந்தா அது வெளிநாட்டு பருப்புங்க. நம்ம ஊர் பருப்பு இந்த கலர்ல தான் இருக்கும். அப்படியா? உங்களுக்கு பிராய்லர் பிடிக்குமா நாட்டுக்கோழி பிடிக்குமா? நாட்டுக்கோழி தான் டேஸ்டா இருக்கும். அப்படிதாங்க இதுவும். ஆமாமா. 2 டீ கேட்டு அலோவ் பண்ணேன். ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. நானும் 2 பேரும் தாப்பா நினைச்சேன். ஆனா இங்க நிக்கிறேன் பூரா எங்க ஊருக்காரன்னு தெரியாம போச்சுப்பா. தயவு பண்ணி கணக்கணக்குல கை வச்சிடாப்பா. சேச்சே கணக்கு எல்லாம் கை வைக்க மாட்டேன். தேங்க்ஸ்பா. ஜென்மத்துக்கு உனக்கு சம்பளம். என்னடா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? வீட்டுல ஒய்ஃப் சண்டை போட்டே இருக்கா முருகா. அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன். நான் என்னடா ஹெல்ப் பண்றது? இல்ல ஒரே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த அவசரப்படுறவன் நீ 2 கல்யாணம் பண்ணிட்டு எப்படி ஜாலியா இருக்க? அதுவா ஒரு கல்யாணம் பண்ணா நம்ம கிட்ட சண்டை போடுவாங்க, 2 கல்யாணம் பண்ணா அவங்க 2 பேர் சண்டை போட்டுப்பாங்க. நம்ம எஸ்கேப். உன்னோட படிப்பை மட்டும் யாராலும் புடுங்க முடியாது ப்ரோ. என் படிப்பை வச்சு என்னாலேயே ஒன்னும் புடுங்க முடியல ப்ரோ.
மடையா டேயா இந்த 500 ரூபாய் சம்பளத்துக்கு டே 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில் கூப்பிடுவீங்களா? மாடு மாதிரி வளர்ந்துருக்க, இன்னும் பென்சில மீசி வரைஞ்சிட்டு இருக்கே, வெக்கமா இல்ல? வளர மாட்டேங்குது இல்ல, வளர்ந்தா நாங்க வரையறோம், வரைஞ்சதுக்கே புழுதில விட்டு பரட்டிக்கிட்டு இருக்காங்க போக்கத்தை. ஏங்க உங்க போன் தொலைஞ்சிருச்சாமே? ஆமாம்ல, தொலைஞ்சு போச்சு. அப்போ உங்க சார்ஜர் எனக்கு கொடுக்குறீங்களா? சரி சரி, போன் காணாம போயிடுச்சுல, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல? கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம்ல, வெளியே வந்து பாக்குறேன் என் பைக்கு காணோம். சரிங்க, நடந்து போச்சு, கோயிலுக்கு போய் சாமியாவது கும்பிட்டு வாங்க. நீ சொன்ன மாதிரி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்து பாக்குறேன் என் செருப்பை காணோம். அடி மேல அடி விழுவுறதுன்னா இதுதானோ? ஏன் என்னாச்சு, சோகமா உட்காந்துருக்க? ஒரு 10,000 ரூபாய் பணம். அப்ப நீ சோகமா உட்காந்துருக்க. மீன் என்ன விலை? வாயில புண்ணா? வாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? ஏன்? அது வந்து இப்போலாம் என் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நின்னா கால் வலிக்குது, உட்கார்ந்தா முதுகு வலிக்குது, படுத்தா மனசு வலிக்குது. இப்பெல்லாம் யோசாவே தலைதான் வலிக்கு. நம்ம சரி, உங்க லைஃப் எப்படி போகுது? ஏங்க என் பேர்ல நீங்க லோன் ஏதாவது வாங்கிருக்கீங்களா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல, உங்க மேல நாளுக்கு நாள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டே போகுது, அதான். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். ஒய்ஃப் நல்லா ஒய்ஃப் இருக்கா? நல்லா இருக்காங்க. இதான் என்னோட ஒய்ஃப். நல்லாவே இல்ல, இவ்வளவு போய் நல்லா இருக்கேன்றீங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவரும் நல்லா இல்லன்றாரு, சிரிக்கிறாரு. அவன் எப்பவுமே எது? உனக்கும் ஒரு லவ் ஸ்டோரியா? நான் ஒரு பொண்ண 10 வருஷமா லவ் பண்ண, சின்சியரான லவ் தான். ஒரு நாள் ஒன்னே ஒன்னு சொன்னேன், அன்னைக்கு கோஸ்ட் போனவாதான். அதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்கல. அப்படி என்ன ராஜா சொன்ன? ஐ லவ் யூ. சி, அப்ப அவ உன்னை லவ் பண்ணவே இல்ல. டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? காய்கில முந்திரி பருப்பு கொடுமா. இந்தாங்க. யாரம்மா ஏமாத்த பாக்குற? என்னங்க ஆச்சு? முந்திரி பருப்புனா வெள்ளை கலர் தானே இருக்கணும். வெள்ளை கலர்ல இருந்தா அது வெளிநாட்டு பருப்புங்க, நம்ம ஊர் பருப்பு இந்த கலர்ல தான் இருக்கும். அப்படியா? உங்களுக்கு பிராய்லர் பிடிக்குமா நாட்டுக்கோழி பிடிக்குமா? நாட்டுக்கோழி தான் டேஸ்டா இருக்கும். அப்படிதாங்க இதுவும். ஆமாமா, 2 டீ கேட்டு அலோவ் பண்ண, ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. நானும் 2 பேரும் தாப்பா நினைச்சேன். ஆனா இங்க நிக்கிறேன் பூரா எங்க ஊருக்காரன்னு தெரியாம போச்சுப்பா. தயவு பண்ணி கணக்கணக்கில் கை வச்சிடாப்பா. சேச்சே, கணக்கெல்லாம் கை வைக்க மாட்டேன். தேங்க்ஸ்பா. ஜென்மத்துக்கு உனக்கு சம்பளம். என்னடா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? வீட்டுல ஒய்ஃப் சண்டை போட்டே இருக்கா முருகா. அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன். நான் என்னடா ஹெல்ப் பண்றது? இல்ல, ஒரே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த அவசரப்படுறவன் நீ 2 கல்யாணம் பண்ணிட்டு எப்படி ஜாலியா இருக்க? அதுவா, ஒரு கல்யாணம் பண்ணா நம்ம கிட்ட சண்டை போடுவாங்க, 2 கல்யாணம் பண்ணா அவங்க 2 பேர் சண்டை போட்டுப்பாங்க. நம்ம எஸ்கேப்ப. உன்னோட படிப்பை மட்டும் யாராலும் புடுங்க முடியாது ப்ரோ. என் படிப்பை வச்சு என்னாலேயே ஒன்னும் புடுங்க முடியல ப்ரோ. ஏய் மடையா, டேயா இந்த 500 ரூபாய் சம்பளத்துக்கு டே 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில் கூப்பிடுவீங்களா? மாடு மாதிரி வளர்ந்துருக்க, இன்னும் பென்சில மீசி வரைஞ்சிட்டு இருக்கே, வெக்கமா இல்ல? வளர மாட்டேங்குது இல்ல, வளர்ந்தா நாங்க வரையறோம், வரைஞ்சதுக்கே புழுதில விட்டு பரட்டிக்கிட்டு இருக்காங்க போக்கத்தை. ஏங்க உங்க போன் தொலைஞ்சிருச்சாமே? ஆமாம்ல, தொலைஞ்சு போச்சு. அப்போ உங்க சார்ஜர் எனக்கு கொடுக்குறீங்களா? சரி சரி, போன் காணாம போயிடுச்சுல, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல? கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம்ல, வெளியே வந்து பாக்குறேன் என் பைக்கு காணோம். சரிங்க, நடந்து போச்சு, கோயிலுக்கு போய் சாமியாவது கும்பிட்டு வாங்க. நீ சொன்ன மாதிரி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்து பாக்குறேன் என் செருப்பை காணோம். அடி மேல அடி விழுவுறதுன்னா இதுதானோ? ஏன் என்னாச்சு, சோகமா உட்காந்துருக்க? ஒரு 10,000 ரூபாய் பணம். அப்ப நீ சோகமா உட்காந்துருக்க. மீன் என்ன விலை? வாயில புண்ணா? வாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? ஏன்? அது வந்து இப்போலாம் என் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நின்னா கால் வலிக்குது, உட்கார்ந்தா முதுகு வலிக்குது, படுத்தா மனசு வலிக்குது.
இப்பெல்லாம் யோசிச்சாவே தலைதான் வலிக்கு. நம்ம சரி உங்க லைஃப் எப்படி போகுது? ஏங்க என் பேர்ல நீங்க லோன் ஏதாவது வாங்கிருக்கீங்களா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல உங்க மேல நாளுக்கு நாள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டே போகுது, அதான். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். ஒய்ஃப் நல்லா இருக்காங்க? ஒய்ஃப் நல்லா இருக்காங்க. இதான் என்னோட ஒய்ஃப். நல்லாவே இல்லை, இவ்வளவு போய் நல்லா இருக்கான்றீங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவரும் நல்லா இல்லன்றாரு. சிரிக்கிறாரு. அவன் எப்ப எது உனக்கும் ஒரு லவ் ஸ்டோரியா? நான் ஒரு பொண்ண 10 வருஷமா லவ் பண்ண. சின்சியரான லவ் தான். ஒரு நாள் ஒன்னே ஒன்னு சொன்னேன். அன்னைக்கு கோஸ்ட் போனவாதான். அதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்கல. அப்படி என்ன ராஜா சொன்ன? ஐ லவ் யூ. சி, அப்ப அவ உன்னை லவ் பண்ணவே இல்ல. டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? காய்கிலோ முந்திரி பருப்பு கொடுமா. இந்தாங்க. யாரம்மா ஏமாத்த பாக்குற? என்னங்க ஆச்சு? முந்திரி பருப்புனா வெள்ளை கலர் தானே இருக்கணும். வெள்ளை கலர்ல இருந்தா அது வெளிநாட்டு பருப்புங்க. நம்ம ஊர் பருப்பு இந்த கலர்ல தான் இருக்கும். அப்படியா? உங்களுக்கு பிராய்லர் பிடிக்குமா நாட்டுக்கோழி பிடிக்குமா? நாட்டுக்கோழி தான் டேஸ்டா இருக்கும். அப்படிதாங்க இதுவும். ஆமாமா. 2 டீ கேட்டு அலோவ் பண்ண. ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. நானும் 2 பேரும் தாப்பா நினைச்சேன். ஆனா இங்க நிக்கிறேன் பூரா எங்க ஊருக்காரன்னு தெரியாம போச்சுப்பா. தயவு பண்ணி கணக்கணக்கில் கை வச்சிடாப்பா. சே கணக்கு எல்லாம் கை வைக்க மாட்டேன். தேங்க்ஸ்பா. ஜென்மத்துக்கு உனக்கு சம்பளம். என்னடா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? வீட்டுல ஒய்ஃப் சண்டை போட்டே இருக்கா முருகா. அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன். நான் என்னடா ஹெல்ப் பண்றது? இல்ல ஒரே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த அவசரப்படுறவன் நீ 2 கல்யாணம் பண்ணிட்டு எப்படி ஜாலியா இருக்க? அதுவா? ஒரு கல்யாணம் பண்ணா நம்ம கிட்ட சண்டை போடுவாங்க, 2 கல்யாணம் பண்ணா அவங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. நம்ம எஸ்கேப். உன்னோட படிப்பை மட்டும் யாராலும் புடுங்க முடியாது ப்ரோ. என் படிப்பை வச்சு என்னாலேயே ஒன்னும் புடுங்க முடியல ப்ரோ. டேய் மடையா. டேயா, இந்த 500 ரூபாய் சம்பளத்துக்கு டே 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில் கூப்பிடுவீங்களா? பெருமாள் மாதிரி வளர்ந்துருக்க. இன்னும் பென்சில மீசி வரைஞ்சிட்டு இருக்கேன். வெக்கமா இல்ல? வளர மாட்டேங்குது இல்ல. வளர்ந்தா நாங்க வரையறோம். வரைஞ்சதுக்கே புழுதில விட்டு பறந்துக்கிட்டு இருக்காங்க. போக்கட்டு. ஏங்க உங்க போன் தொலைஞ்சிருச்சாமே? ஆமாம்ல, தொலைஞ்சு போச்சு. அப்போ உங்க சார்ஜர் எனக்கு கொடுக்குறீங்களா? சரி போன் காணாம போயிடுச்சுல, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல? கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம்ல. வெளியே வந்து பாக்குறேன், என் பைக்கு காணோம். சரிங்க, நடந்து போச்சு. கோயிலுக்கு போய் சாமியாவது கும்பிட்டு வாங்க. நீ சொன்ன மாதிரி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்து பாக்குறேன், என் செருப்பை காணோம். அடி மேல அடி விழுவுறதுன்னா இதுதானோ? ஏன் என்னாச்சு சோகமா உட்காந்துருக்க? ஒரு 10,000 ரூபாய் பணம். அப்ப நீ சோகமா உட்காந்துருக்க. மீன் என்ன விலை? வாயில புண்ணா? வாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? ஏன்? அது வந்து இப்போலாம் என் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நின்னா கால் வலிக்குது, உட்கார்ந்தா முதுகு வலிக்குது, படுத்தா மனசு வலிக்குது. இப்பெல்லாம் யோசிச்சாவே தலைதான் வலிக்கு. நம்ம சரி உங்க லைஃப் எப்படி போகுது? ஏங்க என் பேர்ல நீங்க லோன் ஏதாவது வாங்கிருக்கீங்களா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல உங்க மேல நாளுக்கு நாள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டே போகுது, அதான். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். ஒய்ஃப் நல்லா இருக்காங்க? ஒய்ஃப் நல்லா இருக்காங்க. இதான் என்னோட ஒய்ஃப். நல்லாவே இல்லை, இவ்வளவு போய் நல்லா இருக்கான்றீங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவரும் நல்லா இல்லன்றாரு. சிரிக்கிறாரு. அவன் எப்ப எது உனக்கும் ஒரு லவ் ஸ்டோரியா? நான் ஒரு பொண்ண 10 வருஷமா லவ் பண்ண. சின்சியரான லவ் தான். ஒரு நாள் ஒன்னே ஒன்னு சொன்னேன். அன்னைக்கு கோஸ்ட் போனவாதான். அதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்கல. அப்படி என்ன ராஜா சொன்ன? ஐ லவ் யூ. சி, அப்ப அவ உன்னை லவ் பண்ணவே இல்ல. டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? காய்கிலோ முந்திரி பருப்பு கொடுமா. இந்தாங்க. யாரம்மா ஏமாத்த பாக்குற? என்னங்க ஆச்சு? முந்திரி பருப்புனா வெள்ளை கலர் தானே இருக்கணும். வெள்ளை கலர்ல இருந்தா அது வெளிநாட்டு பருப்புங்க. நம்ம ஊர் பருப்பு இந்த கலர்ல தான் இருக்கும். அப்படியா? உங்களுக்கு பிராய்லர் பிடிக்குமா நாட்டுக்கோழி பிடிக்குமா? நாட்டுக்கோழி தான் டேஸ்டா இருக்கும். அப்படிதாங்க இதுவும். ஆமாமா.
2 டீ கேட்டு அலோவ் பண்ணேன். ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. நானும் 2 பேரும் தாப்பா நினைச்சேன். ஆனா இங்க நிக்கிறேன் பூரா எங்க ஊருக்காரன்னு தெரியாம போச்சுப்பா. தயவு பண்ணி கணக்கணக்கில் கை வச்சிடாப்பா. சேச்சே, கணக்கெல்லாம் கை வைக்க மாட்டேன். தேங்க்ஸ்ப்பா. ஜென்மத்துக்கு உனக்கு சம்பளம். என்னடா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? வீட்டுல ஒய்ஃப் சண்டை போட்டே இருக்கா முருகா. அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன். நான் என்னடா ஹெல்ப் பண்றது? இல்ல, ஒரே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த அவசரப்படுறவன் நீ 2 கல்யாணம் பண்ணிட்டு எப்படி ஜாலியா இருக்க? அதுவா, ஒரு கல்யாணம் பண்ணா நம்ம கிட்ட சண்டை போடுவாங்க, 2 கல்யாணம் பண்ணா அவங்க 2 பேர் சண்டை போட்டுப்பாங்க. நம்ம எஸ்கேப்ப. உன்னோட படிப்பை மட்டும் யாராலும் புடுங்க முடியாது ப்ரோ. என் படிப்பை வச்சு என்னாலேயே ஒன்னும் புடுங்க முடியல ப்ரோ. டேய் மடையா, டேயா, இந்த 500 ரூபாய் சம்பளத்துக்கு டே 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில கூப்பிடுவீங்களா? மாட மாதிரி வளர்ந்துருக்க, இன்னும் பென்சில மீசி வரைஞ்சிட்டு இருக்கேன். வெக்கமா இல்ல? வளர மாட்டேங்குது இல்ல? வளர்ந்தா நாங்க வரையறோம், வரைஞ்சதுக்கே புழுதில விட்டு பறந்துக்கிட்டு இருக்காங்க. போக்கட்டு. ஏங்க, உங்க போன் தொலைஞ்சிருச்சாமே? ஆமாம்ல, தொலைஞ்சு போச்சு. அப்போ உங்க சார்ஜர் எனக்கு கொடுக்குறீங்களா? சரி சரி, போன் காணாம போயிடுச்சுல, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல? கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம்ல, வெளியே வந்து பாக்குறேன் என் பைக்கு காணோம். சரிங்க, நடந்து போச்சு. கோயிலுக்கு போய் சாமியாவது கும்பிட்டு வாங்க. நீ சொன்ன மாதிரி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்து பாக்குறேன் என் செருப்பை காணோம். அடி மேல அடி விழுவுறதுன்னா இதுதானோ? ஏன் என்னாச்சு சோகமா உட்காந்துருக்க? ஒரு 10,000 ரூபாய் பணம். அப்ப நீ சோகமா உட்காந்துருக்க. மீன் என்ன விலை? வாயில புண்ணா? வாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? ஏன்? அது வந்து இப்போலாம் என் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நின்னா கால் வலிக்குது, உட்கார்ந்தா முதுகு வலிக்குது, படுத்தா மனசு வலிக்குது. இப்பெல்லாம் யோசிச்சாவே தலைதான் வலிக்கு. நம்ம சரி, உங்க லைஃப் எப்படி போகுது? ஏங்க, என் பேர்ல நீங்க லோன் ஏதாவது வாங்கிருக்கீங்களா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல, உங்க மேல நாளுக்கு நாள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டே போகுது, அதான். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். வைஃப் நல்லா இருக்கா? வைஃப் நல்லா இருக்காங்க. இதான் என்னோட வைஃப். நல்லாவே இல்ல, இவ்வளவு போய் நல்லா இருக்கேன்றீங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவரும் நல்லா இல்லன்றாரு, சிரிக்கிறாரு. அவன் எப்ப எது? உனக்கும் ஒரு லவ் ஸ்டோரியா? நான் ஒரு பொண்ண 10 வருஷமா லவ் பண்ண. சின்சியரான லவ் தான். ஒரு நாள் ஒன்னே ஒன்னு சொன்னேன். அன்னைக்கு கோஸ்ட் போனவாதான். அதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்கல. அப்படி என்ன ராஜா சொன்னேன்? ஐ லவ் யூ. அப்ப அவ உன்னை லவ் பண்ணவே இல்ல. டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? காய்கில முந்திரி பருப்பு கொடுமா. இந்தாங்க. யாரம்மா ஏமாத்த பாக்குற? என்னங்க ஆச்சு? முந்திரி பருப்புனா வெள்ளை கலர் தானே இருக்கணும். வெள்ளை கலர்ல இருந்தா அது வெளிநாட்டு பருப்புங்க. நம்ம ஊர் பருப்பு இந்த கலர்ல தான் இருக்கும். அப்படியா? உங்களுக்கு பிராய்லர் பிடிக்குமா நாட்டுக்கோழி பிடிக்குமா? நாட்டுக்கோழி தான் டேஸ்டா இருக்கும். அப்படிதாங்க இதுவும். ஆமாமா. 2 டீ கேட்டு அலோவ் பண்ணேன். ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. நானும் 2 பேரும் தாப்பா நினைச்சேன். ஆனா இங்க நிக்கிறேன் பூரா எங்க ஊருக்காரன்னு தெரியாம போச்சுப்பா. தயவு பண்ணி கணக்கணக்கில் கை வச்சிடாப்பா. சேச்சே, கணக்கெல்லாம் கை வைக்க மாட்டேன். தேங்க்ஸ்ப்பா. ஜென்மத்துக்கு உனக்கு சம்பளம். என்னடா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? வீட்டுல ஒய்ஃப் சண்டை போட்டே இருக்கா முருகா. அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன். நான் என்னடா ஹெல்ப் பண்றது? இல்ல, ஒரே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த அவசரப்படுறவன் நீ 2 கல்யாணம் பண்ணிட்டு எப்படி ஜாலியா இருக்க? அதுவா, ஒரு கல்யாணம் பண்ணா நம்ம கிட்ட சண்டை போடுவாங்க, 2 கல்யாணம் பண்ணா அவங்க 2 பேர் சண்டை போட்டுப்பாங்க. நம்ம எஸ்கேப்ப. உன்னோட படிப்பை மட்டும் யாராலும் புடுங்க முடியாது ப்ரோ. என் படிப்பை வச்சு என்னாலேயே ஒன்னும் புடுங்க முடியல ப்ரோ. டேய் மடையா, டேயா, இந்த 500 ரூபாய் சம்பளத்துக்கு டே 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில கூப்பிடுவீங்களா? மாட மாதிரி வளர்ந்துருக்க, இன்னும் பென்சில மீசி வரைஞ்சிட்டு இருக்கேன். வெக்கமா இல்ல? வளர மாட்டேங்குது இல்ல? வளர்ந்தா நாங்க வரையறோம், வரைஞ்சதுக்கே புழுதில விட்டு பறந்துக்கிட்டு இருக்காங்க. போக்கட்டு. ஏங்க, உங்க போன் தொலைஞ்சிருச்சாமே? ஆமாம்ல, தொலைஞ்சு போச்சு. அப்போ உங்க சார்ஜர் எனக்கு கொடுக்குறீங்களா? சரி சரி, போன் காணாம போயிடுச்சுல, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல? கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம்ல, வெளியே வந்து பாக்குறேன் என் பைக்கு காணோம். சரிங்க, நடந்து போச்சு. கோயிலுக்கு போய் சாமியாவது கும்பிட்டு வாங்க.
நீ சொன்ன மாதிரி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்து பார்க்குறேன், என் செருப்பை காணோம். அடி மேல அடி விழுவுறதுன்னா இதுதானோ? ஏன் என்னாச்சு சோகமா உட்காந்துருக்க? ஒரு 10,000 ரூபாய் பணம். அப்ப நீ சோகமா உட்காந்துருக்க. மீன் என்ன விலை? வாயில புண்ணா? வாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? ஏன்? அது வந்து இப்போலாம் என் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நின்னா கால் வலிக்குது, உட்கார்ந்தா முதுகு வலிக்குது, படுத்தா மனசு வலிக்குது. இப்பெல்லாம் யோசிச்சாவே தலை தான் வலிக்கு. நம்ம சரி, உங்க லைஃப் எப்படி போகுது? ஏங்க, என் பேர்ல நீங்க லோன் ஏதாவது வாங்கிருக்கீங்களா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல, உங்க மேல நாளுக்கு நாள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டே போகுது, அதான். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். வைஃப் நல்லா இருக்காங்க? வைஃப் நல்லா இருக்காங்க. இதான் என்னோட வைஃப். நல்லாவே இல்லை, இவ்வளவு போய் நல்லா இருக்கான்றீங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவரும் நல்லா இல்லன்றாரு, சிரிக்கிறாரு. அவன் என் பேரு. எது? உனக்கும் ஒரு லவ் ஸ்டோரியா? நான் ஒரு பொண்ண 10 வருஷமா லவ் பண்ண. சின்சியரான லவ் தான். ஒரு நாள் ஒன்னே ஒன்னு சொன்னேன். அன்னைக்கு கோஸ்ட் போனவாதான். அதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்கல. அப்படி என்ன ராஜா சொன்னேன்? ஐ லவ் யூ. அப்ப அவ உன்னை லவ் பண்ணவே இல்ல. டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? என்ன போயிட்டாளா? போயாச்சு. என்ன 4 நாளா உன்னை பாக்கணும்னு வருதான், நீயும் ஏதாச்சும் சாக்கு போக்கு சொல்லி ஒளிஞ்சுக்கிறியாமல? என்ன பிரச்சனை? எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்ல. புதுசா ஒரு நெக்லஸ் வாங்கியிருக்காளாம், அத நான் பாக்கணுங்கிறதுக்காக 4 நாளா கழுத்துல இருந்து கலட்டவே இல்லையே. அத போய் ஒரு வாட்டி பாத்துட்டு தான் வந்தானே. அப்படி ஒண்ணு நான் பாக்கவும் வேண்டாம், அவ என்கிட்ட காட்டி பீத்தவும் வேண்டாம். இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் பாத்துதானே ஆகணும். அதுதான் கிடையாது, அவங்க மாமி அன்னைக்கு ஊருக்கு போகுதான், வாங்கிட்டு போயிடும். அது எப்படி உனக்கு தெரியும்? நேத்து மல்லியா கண்ட பேசிக்கிட்டு இருந்தத ஒளிஞ்சிருந்து கேட்டேன். எப்படியும் சாயந்தரம் போக போகுது, அத போய் ஒரு வாட்டி பாத்துட்டாச்சு வந்தானே. அதெல்லாம் நேத்து அவ வாச கொட்டும் போது ஒளிஞ்சிருந்து பாத்துட்டேன். எனக்கிட்ட காட்டி பீத்திட்டோங்கிற திருப்தி அவளுக்கு வேண்டாம். ஒரு நாள் இல்ல உங்களை சொல்லணும், ஒரு கடுகு மணி அளவுல மூக்குத்தி வாங்கி கொடுத்திருந்தா கூட மூக்கு சித்திர மாதிரியே 4 வீட்டுக்கு போய் காமிச்சிட்டு வந்திருப்பேன். இல்ல நான் வாங்கி வந்த பாரம் அப்படி. மூக்குத்திக்கே வழி இல்ல, நான் எங்க நெக்லஸ போட்டு பீத்துறது. நம்ம மாப்பிள்ள ஒருத்தன் குடிக்க 500 ரூபாய் கடன் கேட்டான், போடா இல்லைன்னு சொல்லிட்டேன். அந்த நாய் வேற யார்கிட்டயோ கடன் வாங்கி குடிச்சிட்டு நான் விழுவேன் என்று நினைத்த எவ்வளவு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கு நாய். சொன்னா நம்ப மாட்டேடி, என் புருஷன் பெரிய புத்திசாலி. என்னடி சொல்ற? ஆமாண்டி, 2 பேரோட அறிவு அவர் ஒருத்தவருக்கே இருக்கு. இப்பதாண்டி புரியுது உனக்கு ஏன் அறிவு இல்லன்னு. என்னடா இது, நம்மளையே குறுகுறுன்னு பாக்குறாங்க. ஒருவேளை நம்மள சைட் அடிக்கிறாங்களோ? சரி ஒரு லைக்க போட்டு போங்க. என்னடா பொண்ணு பார்க்க போனீங்களா, என்னாச்சு? நாங்க கள்ள வடை கேட்டோம், அவங்க உளுத்த வடை தான் கொடுத்தாங்க. திங்க வேண்டியதானே? உப்பு இல்லையே. ஏண்டி உன் தம்பி கிட்ட என்ன கேட்டா என்னடி சொல்லிட்டு இருக்கான்? உண்மைதான்டா, உப்பே இல்ல. அறிவு கேட்டாங்களா? கல்யாணத்தை பத்தி என்னடி சொன்னாங்க? காஃபி குடிச்சிட்டு பேசலாம்னு சொன்னோம். பேசுனீங்களா? அவங்க டீ தானே கொடுத்தாங்க. போங்கடா நீங்களும் உங்க கல்யாணமும். ஓனரே, ஆவணி மாசம் வந்துச்சு, அதுக்கு எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைடா. கடுப்புல இருக்க ஓடி பேரு. பண்ணி வைக்க முடியுமா முடியாதா? முடியாதுரி. ஏண்டா கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, வாழை மரத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, எருமை மாட்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. எருமை மாட்டுக்கா? ஒன்னதான்டா சொன்னேன், எங்களுக்கு ஏண்டா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க? ஆமா, இவங்க பெரிய இருவாச்சு பறவை, ஒண்ணு பிரிஞ்சா ஒண்ணு வாழ மாட்டாங்க. போடா டேய். என்ன வாத்து வாலிய தூக்கிட்டு வருது? என்னடி அது? மீனியா? கோழிக்கு போட. மீனா? மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் உந்தன் ஞாபகம். ஏண்டி மீன் கெட்டு போச்சா? அவன் வாய வெட்டி போடுறி. இல்லையா, இன்னைக்கு வருஷ பிறப்பு. வருஷ பிறப்புக்கு எங்களுக்கு கறி வாங்கி போடுற, உன்னை போய் வாத்துன்னு கிண்டல் பண்ணிட்டனே. சாரி ஓனரம்மா. சரி விடுடி. ஆமா, மீன் ஏதுடி? நான் தான் வாங்கியே கொடுக்கலையே. எங்க வீட்டு மீன் சித்தப்பா. அத ஏமா எங்க கோழிக்கு போடுற? எங்க மீனை உங்க கோழி சாப்பிடுதா? உங்க கோழியை 2 குடும்பமும் சேர்ந்து சாப்பிடுவோம். அப்பதான் மீனும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், கோழியும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த ஐடியா யாருமா கொடுத்தது? நான் தான் சித்தப்பா. குந்தாணிகளா, நான்
பயப்புள்ளடி உங்க அறிவை பார்த்தாதாண்டி பயமா இருக்கு. என்ன போயிட்டாளா? போயாச்சு. என்ன 4 நாளா உன்னை பாக்கணும்னு வருதான், நீயும் ஏதாச்சும் சாக்கு போக்கு சொல்லி ஒளிஞ்சுக்கிறியாமல, என்ன பிரச்சனை? எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்ல. புதுசா ஒரு நெக்லஸ் வாங்கியிருக்கலாம், அத நான் பாக்கணுங்கிறதுக்காக 4 நாளா கழுத்துல இருந்து கலட்டவே இல்லையே. அத போய் ஒரு பாத்துட்டு தான் வந்தானே. அப்படி ஒண்ணு நான் பாக்கவும் வேண்டாம், அவ என்கிட்ட காட்டி பீத்தவும் வேண்டாம். இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்கா சொல்றான், பாத்துதானே ஆகணும். அதுதான் கிடையாது, அவங்க மாமி அன்னைக்கு ஊருக்கு போகுதான் வாங்கிட்டு போயிடும். அது எப்படி உனக்கு தெரியும்? நேத்து மல்லியா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத ஒளிஞ்சிருந்து கேட்டேன். எப்படியும் சாயந்தரம் போக போகுது, அத போய் ஒரு பாத்துட்டாச்சு வந்தானே. அதெல்லாம் நேத்து அவ வாச கொட்டும் போது ஒளிஞ்சிருந்து பாத்துட்டேன். எனக்கிட்ட காட்டி பீத்திட்டோங்கிற திருப்தி அவளுக்கு வேண்டாம். ஒரு நாள் உங்களை ஒரு கடுகு மணி அளவுல மூக்குத்தி வாங்கி கொடுத்திருந்தா கூட மூக்கு சித்திர மாதிரியே நான் வீட்டுக்கு போய் காமிச்சிட்டு வந்திருப்பேன். இல்ல நான் வாங்கி வந்த பாரம் அப்படி மூக்குத்திக்கே வழி இல்ல. நான் எங்க நெக்லஸ போட்டு பீத்துறது? நம்ம மாப்பிள்ள ஒருத்தன் குடிக்க 500 ரூபாய் கடன் கேட்டான், போடா இல்லைன்னு சொல்லிட்டேன். அந்த நாய் வேற யார்கிட்டயோ கடன் வாங்கி குடிச்சிட்டு நான் விழுவேன் என்று நினைத்தாயோன்னு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கு நாய். சொன்னா நம்ப மாட்டேடி, என் புருஷன் பெரிய புத்திசாலி. என்னடி சொல்ற? ஆமாண்டி, 2 பேரோட அறிவு அவர் ஒருத்தவருக்கே இருக்கு. இப்பதாண்டி புரியுது உனக்கு ஏன் அறிவு இல்லன்னு. என்னடா இது, நம்மளையே குறுகுறுன்னு பாக்குறாங்க. ஒருவேளை நம்மள சைட் அடிக்கிறாங்களோ? சரி ஒரு லைக்க போட்டு போங்க. என்னடா பொண்ணு பார்க்க போனீங்களா, என்னாச்சு? நாங்க கள்ள வடை கேட்டோம், அவங்க உளுத்த வடை தான் கொடுத்தாங்க. திங்க வேண்டியதானே? உப்பு இல்லையே. ஏண்டி உன் தம்பி கிட்ட என்ன கேட்டா என்னடி சொல்லிட்டு இருக்கான்? உண்மைதான்டா, உப்பே இல்ல. அறிவு கேட்டவள, கல்யாணத்தை பத்தி என்னடி சொன்னாங்க? காஃபி குடிச்சிட்டு பேசலாம்னு சொன்னோம். பேசுனீங்களா? அவங்க டீ தானே கொடுத்தாங்க. போங்கடா நீங்களும் உங்க கல்யாணமும். ஓனரே, ஆவணி மாசம் வந்துச்சு, அதுக்கு எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைடா. கடுப்புல இருக்க ஓடி பேரு. பண்ணி வைக்க முடியுமா முடியாதா? முடியாதுரி. ஏண்டா கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, வாழை மரத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, எருமை மாட்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. எருமை மாட்டுக்கா? ஒன்னதான்டா சொன்னேன், எங்களுக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க? ஆமா, இவங்க பெரிய இருவாச்சு பறவை, ஒண்ணு பிரிஞ்சா ஒண்ணு வாழ மாட்டாங்க. போடா டேய். என்ன வாத்து வாலிய தூக்கிட்டு வருது? என்னடி அது? மீனியா? கோழிக்கு போட. மீனா? மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் உந்தன் ஞாபகம். ஏண்டி மீன் கெட்டு போச்சா? அவன் வாய வெட்டி போடுறி. இல்லையா, இன்னைக்கு வருஷ பிறப்பு. வருஷ பிறப்புக்கு எங்களுக்கு கறி வாங்கி போடுற, உன்னை போய் வாத்துன்னு கிண்டல் பண்ணிட்டனே. சாரி ஓனரம்மா. சரி விடுடி. ஆமா, மீன் ஏதுடி? நான் தான் வாங்கியே கொடுக்கலையே. எங்க வீட்டு மீன் சித்தப்பா. அத ஏமா எங்க கோழிக்கு போடுற? எங்க மீனை உங்க கோழி சாப்பிடுதா? உங்க கோழியை 2 குடும்பமும் சேர்ந்து சாப்பிடுவோம். அப்பதான் மீனும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், கோழியும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த ஐடியா யாருமா கொடுத்தது? நான் தான் சித்தப்பா. குந்தானிகளா, நான் சாவ கூட பயப்புள்ளடி, உங்க அறிவை பார்த்தாதாண்டி பயமா இருக்கு. என்ன போயிட்டாளா? போயாச்சு. என்ன 4 நாளா உன்னை பாக்கணும்னு வருதான், நீயும் ஏதாச்சும் சாக்கு போக்கு சொல்லி ஒளிஞ்சுக்கிறியாமல, என்ன பிரச்சனை? எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்ல. புதுசா ஒரு நெக்லஸ் வாங்கியிருக்கலாம், அத நான் பாக்கணுங்கிறதுக்காக 4 நாளா கழுத்துல இருந்து கலட்டவே இல்லையே. அத போய் ஒரு பாத்துட்டு தான் வந்தானே. அப்படி ஒண்ணு நான் பாக்கவும் வேண்டாம், அவ என்கிட்ட காட்டி பீத்தவும் வேண்டாம். இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்கா சொல்றான், பாத்துதானே ஆகணும். அதுதான் கிடையாது, அவங்க மாமி அன்னைக்கு ஊருக்கு போகுதான் வாங்கிட்டு போயிடும். அது எப்படி உனக்கு தெரியும்? நேத்து மல்லியா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத ஒளிஞ்சிருந்து கேட்டேன். எப்படியும் சாயந்தரம் போக போகுது, அத போய் ஒரு பாத்துட்டாச்சு வந்தானே. அதெல்லாம் நேத்து அவ வாச கொட்டும் போது ஒளிஞ்சிருந்து பாத்துட்டேன். எனக்கிட்ட காட்டி பீத்திட்டோங்கிற திருப்தி அவளுக்கு வேண்டாம். ஒரு நாள் உங்களை ஒரு கடுகு மணி அளவுல மூக்குத்தி வாங்கி கொடுத்திருந்தா கூட மூக்கு சித்திர மாதிரியே நான் வீட்டுக்கு போய் காமிச்சிட்டு வந்திருப்பேன். இல்ல நான் வாங்கி வந்த பாரம் அப்படி மூக்குத்திக்கே வழி இல்ல. நான் எங்க நெக்லஸ போட்டு பீத்துறது? நம்ம மாப்பிள்ள ஒருத்தன் குடிக்க 500 ரூபாய் கடன் கேட்டான், போடா இல்லைன்னு சொல்லிட்டேன். அந்த நாய் வேற யார்கிட்டயோ கடன் வாங்கி குடிச்சிட்டு நான் விழுவேன் என்று நினைத்தாயோன்னு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கு நாய். சொன்னா நம்ப மாட்டேடி, என் புருஷன் பெரிய புத்திசாலி. என்னடி சொல்ற? ஆமாண்டி, 2 பேரோட அறிவு அவர் ஒருத்தவருக்கே இருக்கு. இப்பதாண்டி புரியுது உனக்கு ஏன் அறிவு இல்லன்னு. என்னடா இது, நம்மளையே குறுகுறுன்னு பாக்குறாங்க. ஒருவேளை நம்மள சைட் அடிக்கிறாங்களோ? சரி ஒரு லைக்க போட்டு போங்க. என்னடா
பொண்ணு பார்க்க போனீங்களா, என்னாச்சு? நாங்க கள்ள வடை கேட்டோம், அவங்க உளுத்த வடை தான் கொடுத்தாங்க. திங்க வேண்டியதானே? உப்பு இல்லையே. ஏண்டி உன் தம்பி கிட்ட என்ன கேட்டா என்னடி சொல்லிட்டு இருக்கான்? உண்மைதான்டா, உப்பே இல்ல. அறிவு கேட்டவள, கல்யாணத்தை பத்தி என்னடி சொன்னாங்க? காஃபி குடிச்சிட்டு பேசலாம்னு சொன்னோம். பேசுனீங்களா? அவங்க டீ தானே கொடுத்தாங்க. போங்கடா நீங்களும் உங்க கல்யாணமும். ஓனரே, ஆவணி மாசம் வந்துச்சு, அதுக்கு எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைடா. கடுப்புல இருக்க ஓடி பேரு பண்ணி வைக்க முடியுமா முடியாதா? முடியாதுரி. ஏண்டா கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, வாழை மரத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, எருமை மாட்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. எருமை மாட்டுக்கா? ஒன்னதான்டா சொன்னேன், எங்களுக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க? ஆமா, இவங்க பெரிய இருவாச்சு பறவை, ஒண்ணு பிரிஞ்சா ஒண்ணு வாழ மாட்டாங்க. போடா டேய். என்ன வாத்து வாலிய தூக்கிட்டு வருது? என்னடி அது? மீனியா, கோழிக்கு போட. மீனா? மீனம்மா, அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் உந்தன் ஞாபகம். ஏண்டி மீன் கெட்டு போச்சா? அவன் வாய வெட்டி போடுறி. இல்லையா, இன்னைக்கு வருஷ பிறப்பு. வருஷ பிறப்புக்கு எங்களுக்கு கறி வாங்கி போடுற, உன்னை போய் வாத்துன்னு கிண்டல் பண்ணிட்டனே, சாரி ஓனரம்மா. சரி விடுடி. ஆமா, மீன் எதுடி? நான் தான் வாங்கியே கொடுக்கலையே. எங்க வீட்டு மீன் சித்தப்பா. அத ஏமா எங்க கோழிக்கு போடுற? எங்க மீனை உங்க கோழி சாப்பிடுதா, உங்க கோழியை 2 குடும்பமும் சேர்ந்து சாப்பிடுவோம். அப்பதான் மீனும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், கோழியும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த ஐடியா யாருமா கொடுத்தது? நான் தான் சித்தப்பா. குந்தானிகளா, நான் சாவ கூட பயப்படலடி, உங்க